اسم ربك الأعلى خلق فسوى. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இதுதான் இஸ்லாம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இதுதான் இஸ்லாம் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த சமுதாயத்தினுடைய மார்க்க அறிவு இருக்கிற காரணத்தினால் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து கொள்ளாமல் தங்களுடைய அப்பன் பாட்டன்மார்கள் செய்த அனைத்தையும் இஸ்லாம் என்று நம்பி செயல்பட்டு வருகிற காரணத்தினால் இஸ்லாம் என்றால் என்னவென்று முஸ்லிம்களுக்கே சொல்ல வேண்டிய நிலை. இந்த தலைப்பு முஸ்லிம் அல்லாத மக்கள் மத்தியிலே இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு தலைப்பு. ஆனால் கூட பொட்டல் புதூர் போன்ற ஊர்களிலே வாழ்கிற முஸ்லிம்கள் பெரும்பாலும் பெயர் தாங்கிகளாக இருக்கிற காரணத்தினால் இஸ்லாம் என்றால் என்னவென்ற அடிப்படையான செய்தியையே அவர்களுக்கு விளக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் இஸ்லாம் என்பதை விளக்குவதற்கு முன்னால் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு அடிப்படையிலிருந்து, ஒரு உண்மையிலிருந்து இஸ்லாத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவர் நம்மிடத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக சொல்கிறார். அவரை இஸ்லாத்திலே சேர்ப்பதற்கு, இணைத்துக் கொள்வதற்கு நாம் அவருக்கு என்ன செய்வோம்? அவர் என்ன செய்தால் இஸ்லாத்திலே சேர்ந்தவராக ஆவார் என்று கேட்டால் ஒவ்வொரு முஸ்லிமும் அதற்கு சரியாக விடையளித்து விடுவார். அவர் என்ன சொல்ல வேண்டும்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அவ்வளவுதான். இந்த இரண்டு கொள்கைகளை அவர் முழங்கிவிட்டால் அவர் முஸ்லிமாக ஆகிவிடுகிறார். முஸ்லிம் அல்லாத ஒருவர் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நம்மிடத்தில் வந்து சொன்னால் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கிறோம்? வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், இதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒருவன் சொன்ன மாத்திரத்திலேயே அவன் முஸ்லிமாக ஆகிவிடுகிறான், இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்து விடுகிறான். அப்ப இதுதான் இஸ்லாம் என்பதற்கு விட இதுதான். எது இஸ்லாம்? இஸ்லாம் என்றால் என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு பாதி, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது இன்னொரு பாதி. இந்த ரெண்டை தவிர வேற எதையும் முஸ்லிமாக இருப்பதற்கு செய்ய வேண்டியதில்லை. அதற்கு பிறகு சில கடமைகள் அவனுக்கு இருக்கிறது. செய்தால் முழு முஸ்லிமாக இருப்பான். அந்த கடமைகளை செய்ய தவறிவிட்டால் அரை முஸ்லிமாக, கால் முஸ்லிமாக இருப்பான். ஆனால் இஸ்லாத்தில் இருப்பதற்கு என்ன தேவை என்று சொன்னால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லது அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அவ்வளவுதான். அப்ப இந்த இரண்டு விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் நாம் புரிந்து கொண்டால்தான் நாம முஸ்லிம்களாக இருக்க முடியும். இந்த முதல் பகுதி எடுத்துக்கொள்வோம். வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இதை சொன்னா தானே ஒருத்தர் இஸ்லாம்ல ஆகுறான். இத விளங்கி சொன்னா இஸ்லாம் ஆவானா? இந்த சொன்ன உடனே முஸ்லீம் ஆயிருவானா? ஒரு கிறுக்க இருக்கிறான், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறான், முஸ்லீம் ஆயிருவானா? அவன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றான், முஸ்லீம்னு சொல்லுவான்? அவனை சொல்ல மாட்டான். ஏன்? அவன் விளங்கி சொல்லல, உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு சொல்லவில்லை. நாம ஒரு கிளிப்பிள்ளையை வளர்க்கிறோம், அதுக்கு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி கொடுக்கிறோம், முஸ்லீம் ஆயிருமா? அது இஸ்லாத்துல ஒரு நம்பர்ல சேர்த்துக்க முடியுமா? முடியாது. அப்ப அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதை எப்படி சொல்லணும்? விளங்கி சொல்லணும், புரிந்து சொல்லணும், உள்ளத்துல அதன் மீது நம்பிக்கை வைத்து சொல்ல வேண்டும். அப்படி சொல்வது இஸ்லாத்தின் ஒரு பாதி.
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு பாதி, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற இன்னொரு பாதி. அந்த ஒரு பாதி என்னவென்று சொன்னால், வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதை விளங்கி புரிந்து சொல்ல வேண்டும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்த கொள்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் அல்லாஹ் அனுப்பிய எல்லா தூதர்களும், எல்லா இறை தூதர்களுமே இதைத்தான் மக்கள்கிட்ட போய் சொன்னாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை வந்தவர்கள்லாம் என்ன சொன்னாங்க? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் வெற்றி பெறுவீர்கள். இதைத்தான் எல்லாருமே சொன்னாங்க. அந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்ல வேண்டிய விதத்தில் நாம் சொல்லி இருக்கிறோமா? ஏற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் ஏற்றுக்கிறோமா? நம்ப வேண்டிய விதத்தில் நம்பி இருக்கிறோமா என்று பார்த்தால் இல்லை என்ற விடையைத்தான் இந்த பொட்டல் புதரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல வேண்டும். இங்கு வாழ்கிற பெரும்பாலான மக்களை பொறுத்தவரை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திருக்கலிமாவை விளங்க வேண்டிய விதத்தில் விளங்கவில்லை. ஏன்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று வாயால் சொல்கிறார்கள், என்றோ மரணித்து விட்ட ஒரு மனிதரை வணங்குகிறார்கள். 700 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்து போய்விட்டார் ஒருத்தர். அவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றும் கிடையாது. அவருக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து எந்த விதமான வஹீயும் வந்தது கிடையாது. அவர் உண்மையிலே நல்லவரா கெட்டவரா என்பது கூட மறுமையில் அல்லாஹ் தீர்ப்பளிக்கும் பொழுதுதான் தெரியும். அப்படிப்பட்ட ஒருவரை கடவுளாக, கடவுளுக்கு மேலாக, அல்லாஹ்வுக்கு சமமாக, சில நேரங்களில் அதற்கு மேலாக வைத்து போற்றி வழிபடக்கூடிய காட்சியை இங்கே நாம் காண்கிறோம். அப்ப இதை என்ன கோளாறு வருகிறது? அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடிய நாம் எப்படி தர்காக்களை கட்டுகிறோம்? அங்கே சமாதியாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி வணங்குகிறோம்? யானைக்கு கூட சமாதி எழுப்பி அதற்கு எப்படி விழா நடத்துகிறோம்? யானையுடைய கையில துதிக்கையில வாழைப்பழத்தை கொடுத்து வாங்கி அதை சாப்பிட்டால் குழந்தை பிறக்கும் என்று எப்படி நம்ம நம்புகிறோம்? என்றோ இறந்துவிட்ட ஒரு மனிதனுடைய பெயரால் உண்டியலிலே போடுகிற காணிக்கை அவருக்கு சேரும் என்று எப்படி நம்புகிறோம்? அவர் பெயரை சொல்லி கட்டப்பட்ட இடத்திலே நெற்றியை வைத்து நாம் எப்படி சஜிதா செய்கிறோம்? எப்படி அந்த இடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்கிறோம்? அப்ப வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்கிறோம். ஆனால் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வை தவிர மற்ற ஒருவரை வணங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதரை வணங்கிக் கொண்டிருக்கிறோம். அவர் நல்லவரா கெட்டவரா என்று கூட தெரியாத ஒரு மனிதரை வணங்கிக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு தான் இதுதான் இஸ்லாம்னு சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்ப முதல்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதரை போய் நம்ம தர்கா கட்டி வணங்குறோம். தர்கான்னு ஒண்ணு எழுப்பி அவரை போய் வணங்குறோம். நல்ல மனுஷர், அவரு மகானு. முதல்ல அடிப்படையில் வர்றதா இருந்தா ஒரு மனுஷனை நல்லவன் என்று நமக்கு சொல்ல அதிகாரம் இருக்கா? இவர் அல்லாஹ்வுக்கு நேசம் சொல்ல அதிகாரம் இருக்குதா? நம்ம வகையில நல்லவரானது நல்ல விட்டு போங்க. உங்கள்கிட்ட வாங்கின கடனை ஒழுங்கா திருப்பி கொடுத்தாருன்னா நல்ல வந்து போங்க. உங்க மகளை கல்யாணம் பண்ணி ஒழுங்கா நடத்துறாருன்னு சொன்னா நல்ல மருமகன் வந்துட்டு போங்க. உங்க கடையில வேலை செய்யும் போது நாணயமா வேலை செஞ்சா நல்ல வேலைக்காரன்ட்டு போங்க. அல்லது உங்களுக்கு நல்ல முதலாளியா நடந்துக்கிட்டாருன்னு சொன்னா நல்ல முதலாளிட்டு போங்க. உங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒருத்த நல்லவனாக கெட்டவனா நடந்தா அந்த முடிவு எடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத அல்லாஹ்வுக்கு சம்பந்தமான விஷயத்துல ஒருத்தர் நல்லவனா கெட்டவனா தீர்மானிக்கிறதா இருந்தா உங்களுக்கு அந்த அதிகாரத்தை அவன் தான் தீர்மானிப்பான். அல்லாஹ்வுக்கு நல்லவன் யார்? அவனுக்கு விருப்பமானவன் யார்? அதை நீங்க கண்டுபிடிக்கவும் இயலாது, உங்களால தீர்மானிக்கவும் இயலாது. இப்ப நான் வர்றேன், உங்க ஊர்ல வந்து ஒரு 72 குளத்துக்கு ஒரு தலப்பாக கட்டி ஒரு பச்சை ஜிப்பாவை போட்டு கழுத்துல ஒரு மாலையை போட்டுக்கிட்டு பொட்டல் புதூர் தர்காவுல உட்கார்ந்து ஒரு தூண்ல சாஞ்சிக்கிட்டு தஸ்மி மணி ஊட்டிக்கிட்டு இருந்தேன்னு வைங்களேன், என்னை நல்லடியாருன்றீங்க. அப்படித்தான் நல்லடியார்கள் உருவாகுறாங்க. உங்களை ஏமாத்திருக்கா நான் வந்திருப்பேன், உங்கள்கிட்ட இருந்து பணம் பறிக்கிறதுக்கு வந்திருப்பேன், உங்களை வைத்து சுரண்டி பிழைக்கிறதுக்கு வந்திருப்பேன். ஆனா என்ன பாக்குறீங்க? நீங்க நல்லடியார் என்று தீர்மானிக்கிறதுக்கு வச்சுக்கிற அளவுகள் என்ன தெரியுமா? தலப்பாவும் சிப்பாவும் தான்.
உங்களை விட 4 மீட்டர் துணி அதிகமா வச்சிருந்தா அவன் அவுளியா. நீங்க வந்து தொட வரைக்கும் ட்ரெஸ் போடுவீங்க, அவர் முட்டுக்காலு கீழே போட்டுருவாரு, அவுளியா. தொட வரைக்கும் போட்டா அவுளியா இல்ல, முட்டுக்காலு கீழே போட்டாருன்னு வைங்களேன், அவர் அவுளியா. அப்ப நம்ம அவுளியா மகானு நல்லவன் என்பதற்கு வைத்திருக்கிற அந்த அளவுகோல் இருக்க, அதுவே தப்பு. முதல்ல ஒரு மனிதனை அல்லாஹ்வுடைய நேசன் என்று சொல்லுகிற அதிகாரம் உங்கள எவனுக்கும் கிடையாது, தெரிஞ்சுக்கிறீங்க. சொல்லலாம், யார சொல்லலாம்? இப்ப நான் ஒருத்தர் நேசிக்கிறேங்க, நான் அந்த கூட்டத்தில் ஒரு ஆளை நேசிக்கிறேன். நான் அவரை நேசிக்கிறேன்னா இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க முன்னாடி தான் நான் நிக்கிறேன். உங்க முன்னாடி நிக்கிற நான் யாரையெல்லாம் நேசிக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? நான் நேசிக்கிறது எனக்கு தான் தெரியும். நான் ஒருத்தர் நேசிக்கிற மாதிரி நடிச்சால் கூட நேசிக்கிறேன் நீங்க நம்ப முடியாது. நான் அவருக்கு பயந்துக்கு நடிச்சிருப்பேன், ஏதாவது எதிர்பார்த்து பணம் காட்டியிருப்பேன். நான் 2 பேரும் நேசம் சொல்ல முடியுமா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்கிறானா என்று உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது என்னும் போது, அல்லாஹ் இவரை நேசிக்கிறான், அல்லாஹ் அவரை நேசிக்கிறான் சொல்லி நீ யாரு? அல்லாஹ் ஒருத்தர் ஒன்று சொன்னானா? அப்ப ஒரு ஆளை அல்லாஹ் நேசிக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் அதை உனக்கு சொல்லி தந்திருக்கணும். சொல்லி தந்து இருக்கலாம் சில ஆட்களை பற்றி. அவங்கள நல்லடியார்னு சொல்லுங்க. யார சொல்லி இருக்கிறான்? தன்னுடைய தூதர்கள் என்று சிலரை பெயரை குறிப்பிட்டு நான் சொல்லுகிறான். நான் அவங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேங்கிறான். என்னுடைய செய்தி அவர்கள் பெற்றார்கள் என்று சொல்கிறான். அவங்கள நேசம்னு சொல்லுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய நேசம்னு சொல்லுங்க. மூசா நபி அல்லாஹ்வுடைய நேசம்னு சொல்லுங்க. ஈசா நபி அல்லாஹ்வுடைய நேசம்னு சொல்லுங்க. இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுடைய நேசம்னு சொல்லுங்க. இஸ்மாயில் நபிய அல்லாஹ்வுடைய நேசம்னு சொல்லுங்க. நூஹ் நபி அல்லாஹ்வுடைய நேசம்னு சொல்லுங்க. அதே மாதிரி சீதா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நேசம்னு சொல்லுங்க. இலியாஸ் அல்லாஹ்வுடைய நேசம்னு சொல்லுங்க. ஓகே. லூத் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லுங்க. ஏன் நேசம்ங்கறோம்? அல்லாஹ் சொல்லிட்டான். யார் அவரை நேசிக்கிறானோ அவனே சொல்லிட்டான் இவர் என்னுடைய நேசரு, இவங்களெல்லாம் என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அல்லாஹ்வே சொன்னது குர்ஆன்ல இருக்கிற காரணத்தினால் அவர்களை நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசர் என்று சொல்லலாம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக நியமிக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலரை இவர்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள் என்று சொன்னார்கள். அவங்க சொந்தமா இதை சொல்ல முடியாது, அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தியை பெற்றுத்தான் சொன்னார்கள். அபூபக்கர் ஃபில் ஜன்னாண்டார்கள். அபூபக்கர் சொர்க்கத்திலே, உமர் சொர்க்கத்திலே, உஸ்மான் சொர்க்கத்திலே, அலி சொர்க்கத்திலே, தல்ஹா சொர்க்கத்திலே, அபூ உபைதா சொர்க்கத்திலே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 10 அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொர்க்கத்திலே இப்படி 10 பேரை குறிப்பிட்டு இவங்க எல்லாம் சொர்க்கவாசிகள் என்று சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஒருத்தர் சொர்க்கவாசின்னு சொன்னாங்கன்னா அவர் நல்லடியாரு, அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லிவிட்ட காரணத்தினால் அவங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று சொல்லலாம். பத்ர் போரிலே கலந்து கொண்ட சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று நம்மால் இப்ப சொல்ல முடியும். ஏன் சொல்ல முடியும்? அல்லாஹ்வே உங்களை பாராட்டி சொல்லிட்ட காரணத்தினால. இது வைக்க நபிகள் நாயகத்துடைய காலத்திற்கு பிறகிலிருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் தோன்றிய எந்த மனிதரையும் நல்லடியார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய நேசர் என்று உங்களுக்கு சொல்ல முடியுமா? மறுமையில் அல்லாஹ் நிறுத்தி கேட்பான், ஏண்டா நான் இவரை நேசிக்கிறேன்னு சொன்னீங்க, நான் உன்கிட்ட சொன்னா நான் இவரை நேசிக்கிறேன், நீ யாரா சொல்றது? இல்ல கபனா இல்ல, இவர் அல்லாஹ்வுடைய நேசர், அவர் அல்லாஹ்வுடைய நேசர்ங்கிறீங்களே, அப்ப நான் இவரை நேசிச்சேன் என்று எப்படி சொன்னேன்? அல்லாஹ் கேட்டுருவான். முதல் அடிப்படை நம்ம எங்க தப்பு செய்யறோம்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய நேசர் என்று முடிவு செய்யறோம் இல்லையா, அதுல நீங்க தப்பு பண்றீங்க. அல்லாஹ் செய்யற முடிவை நீங்க செய்றீங்க. அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உள்ள அதிகாரத்தை நீங்க கையில் எடுத்துக் கொள்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு குழந்தையுடைய ஜனாசா, குழந்தை பச்சிலம் குழந்தை ஜனாசா எடுத்து இறந்த உடலை எடுத்து செல்லப்படுகிறது. ஆயிஷா நாயகரை பார்த்து விட்டு சொன்னார்கள், ஹாதா உஸ்ஃபூரும் மின் அஸாஃபிரில் ஜன்னா, இது சொர்க்கத்து சிட்டுக்குருவிகளிலே ஒரு சிட்டுக்குருவி. யார் சொல்றா? ஆயிஷா நாயகி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி சொல்றாங்க, இது சுவனத்து சிட்டுக்குருவிகளிலே இது ஒரு சிட்டு அப்படிங்கிறாங்க. சஹாபாக்களுடைய குழந்தை, நல்ல குழந்தை, நல்லவருக்கு பிறந்த குழந்தை. நபிகள் நாயகர் கேட்ட உடனே ஆயிஷா நிறுத்து, இது நம்ம வேலை கிடையாது, இதை நீ சொல்லக்கூடாது. சஹாபாக்களுடைய குழந்தை, நல்ல குழந்தை, நல்லவருக்கு பிறந்த குழந்தை,
நபிகள் நாயகம் கேட்ட உடனே ஆயிஷா நிறுத்து, இது நம்ம வேலை கிடையாது, இதை நீ சொல்லக்கூடாது, இது பற்றிய முடிவை அல்லாஹ் தான் அறிவான். நீ எப்படி சொர்க்கவாசி சொல்ல போச்சத? அது சொர்க்கத்துக்கு போகும் என்று நீ எப்படி சொல்லலாம்? அதை அல்லாஹ் தான் தீர்மானிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழந்தை விஷயத்திலே நமக்கெல்லாம் தாயாக இருக்கிற ஆயிஷா நாயகி ஜட்ஜ்மெண்ட் வழங்கிய பொழுது அந்த ஜட்ஜ்மெண்ட் வழங்குற வேலை உனக்கு கிடையாது, அது அவன் செய்வான். நீ எப்படி செய்யலாம்? ஆயிஷா நாயகிக்கு இல்லாத அதிகாரம் உங்களுக்கு கிடைச்சிருச்சா? ஆயிஷா நாயகிக்கு ஒரு குழந்தை சம்பந்தமாக தீர்ப்பு சொல்லுகிற அதிகாரம், நல்ல குழந்தை, சொர்க்கத்துக்கு போற குழந்தை என்று சொல்லுகிற அதிகாரம் இல்லை என்று சொன்னால் நீங்க எப்படி அவர் நல்லடியார் இவர் நல்லடியார் இருப்பீங்க? இன்னும் சொல்ல போனால் ஆயிஷா நாயகியாவது கண்ணால அந்த குழந்தையை பார்த்தார்கள். நீங்கள் நல்லடியார்னு சொல்றீங்களே, அவங்க கண்ணால பாத்தீங்களா? சாகுல மீது ஆண்டவர் மகான்கிறீங்களே, அவரை பாத்தீங்களா? அப்துல் கார் ஜீலானி அவரோட நெருங்கி பழகுனீங்களா? அவரோட ஒரு 40 நாள் கூடவே இருந்து பாத்தீங்களா என்ன செய்யறாரு? ஒண்ணுமே பார்க்கல. சரி, அவருக்கு தெளிவான ரெக்கார்டுகள் ஆதாரப்பூர்வமான வரலாறுகளாவது உண்டா? இல்ல. என்ன பண்ணிட்டாங்க? அந்த காலத்துல பக்கீர் சான் சில பேர் வந்தாங்க. எப்படி இந்த கதை வருதுன்னு கேளுங்களேன். அப்துல் கார் ஜிலானி எப்படி சீனுக்கு வர்றாருன்னு கேட்டா, இந்த பக்கீர் சாக்கள் பிச்சை கொட்டடிச்சுட்டு வருவாங்க. இவங்க படிக்கிற பாட்டு பூரா எப்படி இருக்கும்னா, இந்த முஹிதீன் அப்துல் கார் ஜிலானி என்று அவர் என்ன செய்வாங்க, தந்தானியில் பிறந்தோரே அப்படின்னு படிப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு பாடல்களை முஹிதீன் முஹிதீன் படிச்சு படிச்சு பிச்சை கேட்டு வந்தவன இவங்க சொல்லி மார்க்கத்தை கத்துக்கிட்டாங்க. ஓ, முஹிதீன் ஒரு முக்கியமான ஆளார் பரவல் இருக்க, பிச்சைக்காரன் அவர் பேர சொல்லி பிச்சை கேட்கறான் இப்படின்னு சொல்லிதான் இவரை பத்தி உங்களுக்கு தெரியுமே தவிர அப்துல் கார் ஜீலானியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு மனிதரை பற்றி தெரிந்து கொள்வதாக இருந்தால் அவர் எழுதின புத்தகத்தில் இருந்து தெரிந்து கொள்ளலாம். அவர் காலத்தில் வாழ்ந்த ஐ விட்னஸ் இருக்காங்கல்ல, நேரடி சாட்சிகள், அவர்களுடைய சாட்சியத்திலும் தெரிந்து கொள்ளலாம். அப்துல் கார் ஜீலானி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பெயரால் விடுகிற கட்டுக்கதை எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. ஆனால் அவரே தன்னுடைய கைப்பட எழுதிய புத்தகம் இன்றைக்கும் இருக்கிறது. அவர் கைப்பட எழுதிவிட்டு சென்ற புத்தகம் உன்னியத்து தாலிபீன் என்ற பெயரிலே எல்லா அரபு மதரசாக்களும் வைத்திருக்கிறார்கள், எங்களிடமும் இருக்கிறது. அந்த உன்னியத்து தாலிபீன் என்பது அவர் எழுதிய புத்தகம். யார் எழுதிய புத்தகம்? அப்துல் கார் ஜீலானி எழுதிய புத்தகம். அவர் வாழ்ந்த காலத்திலே அற்புதமான உரைகளை நிகழ்த்தியிருக்கிறார். அந்த உரைகளை அவருக்கு பின்வந்து கிட்டத்தில் அவருக்கு பின்வந்தார்கள் இல்லையா, அவங்க எழுதி வைத்திருக்கிறார்கள். ஃபுதூஹுல் கைப் என்ற பெயரிலே, அல் ஃபதுஹுர் ரப்பானி என்ற பெயரிலே அவருடைய உரைகள் தொகுக்கப்பட்டு இருக்கின்றன. அவருடைய உரைகள் தொகுப்பாக 2 புத்தகம் இருக்கிறது. அவரை எழுதிய உன்னியத்து தாலிபீன் என்ற புத்தகம் இருக்கிறது. இதிலிருந்து காட்டி இது அப்துல் கார் ஜீலானியுடைய என்று சொன்னால் சரி, இது ஆதாரத்தோட பேசுறாங்கன்னு சொல்லலாம். இவங்க சொல்ற கட்டுகள் இருக்கு பாருங்க, அது அந்த புத்தகத்தெல்லாம் கிடையவே கிடையாது. இவர்கள் அப்துல் கார் ஜீலானிக்கு 700 வருஷத்துக்கு பிந்தி வரக்கூடியவர்கள். அவர் பேரால எப்படி கட்டி வச்சிருக்காங்க தெரியுமா? அவர் பேர்ல கட்டின அளவுக்கு கப்சா உலகத்தில் யார் பேர்ல கட்டப்பட்டிருக்காரு. உலகத்திலேயே முந்தைய நபிமார்கள் பேர்ல இட்டு கட்டினாங்களே, அதையெல்லாம் தாண்டி இந்த அப்துல் கார் ஜீலானி பேர்ல எப்படிப்பட்ட பக்தியை ஊட்டினார்கள் என்றால், எப்படிப்பட்ட கப்சாக்களை அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நான் ஒரு சில கப்சாக்களை உங்களுக்கு சொல்கிறேன். உலமாக்கள் ஏன்னா இங்க அதான் பேச வேண்டி இருக்கிறது, இங்க எதை பேசினா தானே பேசணும். சில உலமாக்கள் பயான் பண்ணுவாங்க. அப்துல் கார் ஜீலானியை பத்தி எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் மேராஜுக்கு போனார்கள். மேராஜுக்கு போய் அல்லாஹ்விடத்தில் பேசிக் கொண்டிருந்தார்கள். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் சொன்னான், முகமது மெதுவா பேசு. அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து சென்று மிஅராஜில உரையாடி கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் சொன்னானா, முகமது மெதுவா பேசு. தொட்டிலே அப்துல் கார் தூங்குகிறார். தொட்டிலே யார் தூங்குறதா? அப்துல் கார் ஜீலானி தூங்குறாராம். குழந்தை தூங்குது, நீ என்ன சத்தம் போட்டு பேசுற என்று இது யார் சொன்னது? அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரால் பொய்யை இட்டு கட்டி நரகத்திற்கு தங்களை ரிசர்வ் செய்து கொண்ட மூடர்கள், மார்க்க அறிஞர்கள் என்ற பெயரிலே இந்த கதைகளை பயான்களிலே சொன்னார்களா இல்லையா? இது எந்த கிதாபில் இருக்கிறது? எந்த ஹதீஸ் கிதாப்? மேராஜுக்கு ரசூலுல்லாஹ் போனால் ஹதீஸ் புத்தகத்தில் இருக்குமா இல்லையா?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட சின்னஞ்சிறு அசைவுகளும் நமக்கு பதியப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மீசையில் எத்தனை நரைமுடி இருக்கும், அதுக்கு ரெக்கார்டு இருக்கிறது. அவர்கள் சிரித்தால் எத்தனை பல் தெரியும், அதற்கு ரெக்கார்டு இருக்கிறது. நடந்து செல்லும் பொழுது கைகளை எப்படி வீசுவார்கள், அதற்கு ரெக்கார்டு இருக்கிறது. அவருடைய பாதங்களை எப்படி வைத்து நிற்பார்கள், அதற்கு ரெக்கார்டு இருக்கிறது. எப்படி குளிப்பார்கள், எப்படி உண்பார்கள், எப்படி உறங்குவார்கள், எப்படி மலஜலம் கழிப்பார்கள் என்பது உட்பட அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ரெக்கார்டு இருக்கிறது. அந்த ரெக்கார்டு நூல்களிலே நீ சொன்ன கட்டுக்கதை உண்டா? மேராஜில குழந்தை தூங்குது வாயை மூடுன்னு நபிகள் நாயகத்தை எல்லாம் கட்டுப்படுத்தினாங்கறிய. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு அவங்க மேராஜுக்கு போகும்போது இவர் பிறக்கல, 700 வருஷத்துக்கு பிஞ்சு வர போறாரு. அவருக்கு தொட்டில தூங்குறாங்க. இவங்க என்ன கதை என்ன சொல்ல வர்றாங்கன்னு விளங்குதா? அவரை அல்லாஹ்வுடைய புள்ளன்னு சொல்ல வர்றாங்க. பாயிண்ட் விளங்குதா? அல்லாஹ்வுக்கு பக்கத்துல தொட்டில தூங்குனா என் புள்ள என் வீட்டுல தூங்கும்லங்க, அவங்க வீட்டுல அவங்க புள்ள தொட்டில தூங்குமா இல்லையா? அப்ப என்ன சொல்ல வர்றான்? முகமது நீ தூதர் தான், இவர் என் புள்ள, என் புள்ளைக்கு முகத்துல டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சத்தம் போட்டு பேசாத, என் புள்ள தூங்குதா இல்லையா? பாவிகளா, இந்த மாதிரி கதைகள் தானே உங்களுடைய தர்காக்களுக்கு அடிப்படை. குர்ஆன் அடிப்படையா? ஹதீஸ்கள் அடிப்படையா? இந்த கட்டுக்கதை அடிப்படை. அப்துல் காதர் ஜீலானிக்கு தஸ்தகீர் என்ற ஒரு பெயர். தஸ்தகீர் தெரியுமா? தஸ்துனா என்ன? தஸ்துனா கை பார்சில. தஸ்துங்கிற வார்த்தை பார்சி மொழி. தஸ்து என்றால் என்ன? கையின் அர்த்தம். தஸ்தகீர், கீர்னா பிடித்தவர் அர்த்தம். கீர்னா என்ன? ஜஹாங்கீர், உலகத்தை பிடித்தவர். தெரியுமா இல்லையா? ஜஹான்னா உலகம், ஜஹாங்கீர் என்றால் உலகத்தை பிடித்து ஆட்சி பண்ணவர். ஆலம்கீர், ஆழத்தையே அடக்கி ஆண்டவர் அப்படி சொன்னீங்களா இல்லையா? பாதாங்கீர் வேற, அது வேற அர்த்தம். அப்ப அந்த மாதிரியான வார்த்தை இது தஸ்தகீர். தஸ்துனா என்ன? கை, கீர்னா பிடித்தவர். ஏன்பா தஸ்தகீர் பேர் வச்சு தெரியுமா? அல்லாஹ்வும் அப்துல் காதர் ஜிலானி வாக்கிங் போனாங்களாம். கலங்க உலமாக்கள்ங்கிற பேர்ல இந்த மூடர்கள் நம்ம அப்பம் பாட்ட காலத்துல விட்டு அவுத்த கப்சா இது. அல்லாஹ்வும் அப்துல் காதர் ஜிலானி வாக்கிங் போயிட்டு இருந்தாங்களாம். அப்ப என்ன பண்ணாங்கன்னா அல்லாஹ் வலிக்கு விழுந்துட்டானா. வலிக்கு விழுந்த உடனே முஹீதினே கையப்படி தஸ்தகீர் கையப்படினா முஹீதின் கையை பிடிச்சு அல்லாஹ் தூக்கி விட்டாராம். அதான் தஸ்தகீர், கையை பிடித்தவர். தஸ்னா கைங்க. நீங்க சிரிக்கிறீங்க, இதாடா இஸ்லாம்? அது யாரு முஹீதி? யாரு முஹீதிங்கிற? ஒரு மனுஷன், என்றைக்கோ மரணித்து விட்ட ஒரு மனிதன். ஒரு மனிதனை போய் அல்லாஹ்வை கையை பிடிச்சு தூக்கி விட்டாங்கிற அளவுல உனக்கு மூளைச்சலவை செய்து மூடர்களாக ஆக்கி இருக்கிறார்களே, அந்த கட்டுக்கதையில் தான் இந்த தர்காவுக்கு அடிப்படை. அல்லாஹ்வுடைய கை எப்ப பிடிச்சா சொல்ல முடியுமா உனக்கு? இதெல்லாம் அப்துல் காதர் ஜிலானி பேரால் நடந்த கப்சாக்கள். அவர் பேரால என்னென்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. ஒரு குழந்தை, ஒருத்தர், ஒரு இளைஞன் இறந்து போயிட்டானா அவர் வாழும்போது. அப்துல் காதர் ஜிலானி வாழும்போது ஒரு இளைஞன் இறந்து விட்டானா. அவங்க அம்மா முறையிட்டாங்களாம். யார்ட்ட? அப்துல் காதர் ஜிலானிட்ட. எனக்கு ஒரு புள்ள தான், என் புள்ள இறந்து போயிட்டான், நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தனே அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே என்ன பண்ணாரா? இவர் இப்படி எட்டி பார்த்தாரா எங்க மேல, ஆகாயத்தை பார்த்தாரா. யாரு? அப்துல் காதர் ஜிலானி. பார்த்தா அந்த இஸ்ராயில் ஒருத்தர் மாணவர் இருக்கா. இஸ்ராயல் பேர்ல மாணவரே கிடையாது முதல்ல. இஸ்ராயல் என்ன பண்றாரு? கதையில வருது. இஸ்ராயல் என்ன பண்றாரா? கூடையில உயிரெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு, அன்னைக்கு ராத்திரி பிடிச்ச உயிரெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு கூடையில கொண்டு போயிட்டு இருக்கிறாராம். மீன் முக நினைச்சுக்கிட்டாங்க, நெத்தலி மீன் அள்ளிட்டு போற மாதிரி உயிர் அள்ளிக்கிட்டு போறாராம். அள்ளிக்கிட்டு போறோம்னு பார்த்தாராம். இஸ்ராயல், இந்த புலான், இந்த பையனோட உயிரை விட்டுட்டு போ. அங்கிருந்து கமாண்ட் பண்றாரு. இந்த கிழவியுடைய மகனை உடனே விட்டுட்டு போறியா இல்லையா? அவர் என்ன செஞ்சாரா? இஸ்ராயலே அதெல்லாம் முடியாது, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நான் எடுத்து செல்கிறேன், விட மாட்டேன்டாராம். அப்படியா? அவ்வளவு தூரத்து வந்துட்டீங்களா நீங்க? இவரு அது அப்துல் காதர் ஜிலானி அவ்வளவு தூரத்து வந்தீங்களா? ஒரு பாசக்கயிறு வச்சிருந்தாராம், ஒரு இழுப்புடுத்து விட்டாராம். அவர் இஸ்ராயல் காலில் கரெக்டா மாட்டிச்சான். ஒரு வெட்டு தான் வெட்டினாராம். கூட கவுந்து எல்லா உயிர் கொட்டி அன்னைக்கு ராத்திரி செத்தவெல்லாம் இருந்துட்டானா, உயிர் திரும்பி வந்துட்டாங்க. இவர் வெறுங்க கதைக்கு சொல்லல. இதுகளை எல்லாம் நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது பயான் என்ற பெயரில் இந்த காது 2 காதால் கேட்டது.
உலமாக்கள் பேச எங்கள் இரண்டு நீங்கள் எல்லாம் கேட்கலாம் காப்பாத்திட்டவங்களை எல்லாம் இந்த இளைஞர்களை எல்லாம் எங்க வயசுல உள்ள ஆளை எடுத்து பார்த்தீர்களே. ஆனால் இந்த கதைகளை அவங்க ஊர்ல கேட்டிருப்பார்கள். இந்த கதைகளை அஜர்த்துமார்கள் பள்ளிவாசல்ல சொல்வார்கள். பயான் இதெல்லாம் பயான், இதான் சும்மா பயான், இதான் நல்லது கெட்டதுக்கு சொல்லக்கூடிய பயான்கள்ல வரக்கூடியது. அவர் போனாராங்க அல்லாட்ட, என்னப்பா உன்னை வெறுங்கையா வந்திருக்கிறிய, எழுத்த விட்டுட்டு போயிட்டார உயிரெல்லாம், வெறுங்கையா வந்திருக்க எங்க எல்லாம் இல்ல. அந்த ஆளு கேட்டாரு, நான் மாட்டேன்னு சொன்னேன், ஒரு வெட்டினாரு, எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டேன். அல்ல என்னன்னா ஒண்ணுதானே கேட்டாரு, குடுத்துருக்கலாம்ல, இப்ப எல்லாத்தையும் விட்டு வந்துட்டிய. அவர் என்ன கேட்டாரு, ஒரு உயிரை தானப்பா கேட்டாரு, ஒரு உயிரை விட்டு இருந்தா மூட்டு உயிர் மிச்ச உயிரை காப்பாத்தி வந்திருப்பே இல்லையா. இந்த கதைக்கு என்ன அர்த்தம்? அல்லாவோட யார் பெரிய ஆள் அர்த்தம்? அல்லாவை விட அல்லாஹ் இவருக்கு பயந்து சாவலாம் பாருங்களேன். அட வானவர்கள் தான் என்ன, மலக்குகள் வந்து அல்லாஹ்வுடைய கட்டளை மீறுவார்களா? ஒரு ஆள் மௌத்தா போனா சரி, எவன் மௌத்தா போனதையோ எழுப்பி விட்டவர் வந்து அவர் மௌத்தா போய் இருக்க வேண்டியதானே. யார் மௌத்தா போனதை காப்பாத்தி விட்டார்லப்பா, அவர் இப்ப கொண்டா முன்னாடி காட்டு அப்துல் காதிர், நான் நம்புறேன் அப்துல் காதிரை கொண்டாந்து இவரு ஆள் காட்டு. ஆனா அவரே மௌத்தாகி விட்டார், அவரை தலை காப்பாற்ற முடியவில்லை. யாரோ மௌத்தா போனதை காப்பாத்தினாரா, உயிரை திரும்ப வரவழைச்சாரா, செத்து போனாலும் பொழைக்க வச்சாரா? என்ன கதை? இதான் பெரியார்களை மதிக்கிற லட்சணமா? இது எந்த கிதாபுல் குர்ஆன்ல இருக்கா? இது குர்ஆன்ல இருக்கான்னு கேக்குறேன். இருக்காது. அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி முன்னறிவிப்பு செஞ்சிருக்காங்களா? இந்த மாதிரி ஒருத்தர் வருவாரு, அவர் இந்த மாதிரி பண்ணுவாரு. அல்ல அப்துல் காதிர் ஜிலானி இப்படி பண்ணினார்ல, உலக ரெக்கார்ட் ஆச்சுல. இது 700வது ஆண்டுல அரசாங்க கருவூலத்தில் உள்ள புத்தகங்கள்ல, ஆவணங்கள்ல, கையேடுகள்ல, கல்வெட்டுகள்ல, அந்த செப்பு தகடுகள்ல எழுதப்பட்டிருக்கா. இது மாதிரி ஒண்ணு நடந்திருந்தா ஒரு 1000 பேர் செத்தவன் பூரா பொழைச்சிருந்தான்னு சொன்னா அது பதிவு பண்ணி வச்சிருக்க மாட்டானா? பாவிகளா, ஒரு பொய் புடுகிறதுக்கு ஒரு அளவு இல்லையா? இந்த அப்துல் காதிர் என்ற ஒரு மனுஷன் பேரை வைத்துக் கொண்டு எவ்வளவு கட்டுக்கதை. நம்மால ஒரு ஆள் எங்க சொந்தக்காரர் உள்ளார், குணகுடி பஸ் தான் எங்க பாட்டு, நாங்கள் அந்த வழியில வந்த ஆளுக்கு தான். அந்த ஆள் என்ன பண்றாரு, இவரை பத்தி பாராடுறாரு. யாரை பத்தி? அப்துல் காதிர் ஜிலானியை பத்தி எப்படி பாடுறாரு, எப்படி ஆக்கிட்டாங்கன்னு பாருங்க. ஒரு மனுஷனை பத்தி இப்படி எல்லாம் பாடுவதை கேட்பதை ஒழிப்பதற்கு இஸ்லாம் வந்ததோ அதை பூரா அந்த அப்துல் காதிர் ஜிலானி பெயர்ல செய்தார்கள். எப்படி செய்தார்கள்? அண்ட கோடிகளும் ஓர் பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வல்லீர், அகிலமோர் ஏழையும் ஆடுங்கரங்கு போல் ஆட்டி விளையாட வல்லீர், கண்டித்த கடுகில் கடலை புகட்டி கலக்கி விளையாட வல்லீர். என்ன சொல்ற வழங்குதா? அண்ட கோடிகளையும் அப்துல் காதிர் ஜிலானி அவர்களே ஒரு பந்து மாதிரி கைக்குள்ள விளையாடுவீங்க. எங்களுக்கு தான் அண்ட கோடி பெருசா தெரியும், இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் ஒரு பந்து தான், உங்களுக்கு பூந்து விளையாண்டுவீங்க, ஃபுட்பால் விளையாடுவீங்கிறார். அண்ட கோடிகள் எல்லாம் போட்டு செய்வீங்க. ஒரு நாளைக்கு பூமியை வச்சு பந்தடிப்பீங்க, ஒரு நாளைக்கு சூரியனை வச்சு பந்தடிப்பீங்க, பந்து அடிச்சிருவீங்கல்ல, நீங்க லேசப்பட்ட ஆளா அப்படிங்கிறாரு. அதோட நிப்பாட்டல, கண்டித்த கடுகில், சின்ன கடுகுல கண்டித்தன சின்ன அர்த்தம், கண்டித்த கடுகில், சின்ன கடுகே சின்னது, அதுல சின்னதான் கடுகு வாங்கி அதுல ஒரு சின்னதா இருக்கும்ல, அதை எடுத்துக்கிறார் அவரு. கண்டித்த கடுகில் 7 கடலை புகட்டி, சின்ன கடுகு எடுத்துக்கிட்டு 7 கடலை கொண்டாந்து, கடல் இருக்குல்ல, கடல் 7 கடல் இருக்குல்ல, அரபிக் கடல், பசிபிக் கடல், இந்த 7 கடல் தண்ணியும் கொண்டாந்து அந்த சின்ன கடுகுக்குள்ள புகுத்தி அவ்வளவு தண்ணி அதுக்குள்ள அடைச்சிருவாராம். அடைச்சிட்டு உள்ளுக்கு நீங்கள் நுழைஞ்சுக்கிட்டு போய் பூந்து விளையாடுவீங்க. கண்டித்த கடுகில் 7 கடலை புகட்டி கலக்கி விளையாட வல்லீர். உள்ளுக்கு மட்டும் தண்ணி விட மாட்டாராம், உள்ளுக்கு இவரும் சேர்ந்து போய்கிட்டு பூந்து விளையாடுவாராம். அப்ப கடுகுக்குள்ள 7 கடல், அதுக்குள்ள இவரு பூந்து விளையாடுவாரு. நீ எங்க இருக்கிறீங்க? இந்த மாதிரி இதிகாசங்களும் புராணங்களும் தேவைன்னு சொன்னா இதுக்கு மேல வண்டி வண்டியா வச்சுக்குது. போங்க, இதை விட்டுட்டு போ. கடல் பசிபிக் இந்த 7 கடல் தண்ணியும் கொண்டாந்து அந்த சின்ன கடவுக்குள்ள புகுத்தி அவ்வளவு தண்ணி அதுக்குள்ள அடைச்சிருவாராம். அடைச்சிட்டு உள்ளுக்கு நீங்கள் நுழைஞ்சுக்கிட்டு போய் பூந்து விளையாடுவீங்க. கண்டித்த கடுகில் 7 கடலை புகட்டி கலக்கி விளையாட வல்லீர். உள்ளுக்கு மட்டும் தண்ணி விட மாட்டாராம், உள்ளுக்கு இவரும் சேர்ந்து போய்கிட்டு பூந்து விளையாடுவாராம். அப்ப கடுகுக்குள்ள 7 கடல், அதுக்குள்ள இவரு பூந்து விளையாடுவாரு. நீ எங்க இருக்கிறீங்க? இந்த மாதிரி இதிகாசங்களும் புராணங்களும் தேவைன்னு சொன்னா இதுக்கு மேல வண்டி வண்டியா வச்சுக்குது. போங்க, இதை விட்டுட்டு போ. இது என்னடா உனக்கு மேல எழுதி வச்சுக்கிறான்டா எவனோ. எந்த மார்க்கத்தில் இருக்கிற இந்த கதையில போட்டி போட போறீங்களா மற்ற சமுதாயத்தோட? எதை போட்டி போட? நீ உன்னுடைய ஓரிரை கொள்கையில் போட்டி போடு,
யாரும் நிக்க முடியாது. உன்னுடைய சட்டத்திட்டங்களை போட்டி போடு, யாரும் கிட்ட வர முடியாது. உன்னுடைய கொள்கை கோட்பாடுடைய அதனுடைய தூய்மையை எடுத்து சொல்லு, யாரும் அசைக்க முடியாது. நீ என்ன பண்ற? கட்டுக்கதைகளை கப்சாக்களை மார்க்கம் என்று ஏற்றி வைத்திருக்கிறாய். ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் செய்ய இயலுமா? ஒரு கடலுக்குள்ள 7 கடல் போகுமா? இது எப்படி இதை ஒரு மார்க்கம் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி எல்லாம் கூத்துகள் பார்த்தோம். எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா, உங்க ஊர்களில் பள்ளிவாசல் இருந்தா தெரியும். பள்ளிவாசல் என்ன பேருங்க? என்ன பேர் வைப்பீங்க பள்ளிவாசல் பேரு? மைதினாண்டவர் பள்ளி. பள்ளிவாசல் அல்லாவை தொழுவதற்கு பள்ளிவாசலை கட்டிவிட்டு எங்க ஊர் பள்ளிவாசலுக்கு அதான் பேரா இருந்துச்சு. அல்லா இப்ப திருத்திட்டா நிறைய மக்களை. இப்ப பெரிய பள்ளி சின்ன பள்ளின்னு மாத்தியாச்சு. இப்ப அல்லா கொஞ்சம் சேஞ்ச் ஆக்கி இருக்கிறான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு தர்காவுக்கும் தனித்தனியா இருக்கு. தர்கா இல்லாத பள்ளிவாசல் இருக்கு பாருங்க. அந்த பள்ளிவாசலுக்கு என்ன பேருன்னா முஹிதீன் ஆண்டவர் பள்ளிவாசல். அவர் பள்ளிவாசல் அது. அல்லாவை வணங்குவதற்கு கற்ற பள்ளிவாசலுக்கு சகட்டு மேடிக்கு வச்ச பேர். இன்னைக்கும் எத்தனையோ ஊர்களுடைய நற்றுப்பேர்ல இருக்கிறது. வடகரில் இருக்கா? வடகரில் மாத்திரமல்ல, எத்தனையோ ஊர்களில் இருக்கிறது. என்ன இருக்கிறது? அல்லாஹ் வணங்குற ஒரு பள்ளிவாசலை கட்டிவிட்டு அதுக்கு பேர் மொய்தீன் ஆண்டவருக்கு பள்ளிவாசல். எங்க ஊர்கள்ல, என்னுடைய சொந்த ஊர்ல கூட அப்துல் கார் ஜிலானிக்கா நேர்ச்சி செய்வார்கள். நேர்ச்சி செஞ்சு அப்துல் கார் ஜிலானி தர்கா இல்லை, எங்க கொண்டு கொடுக்கிறது? ஊர்ல உள்ள தர்காவுக்கு நேர்ச்சி பண்ண தர்காவை கொண்டு ஊத்தி விடலாம். அது மார்க்கத்தில் கூட அது ஒரு விஷயம். எங்க அம்மாவெல்லாம் அறியாமையில் இருந்த காலத்துல அப்துல் கார் ஜிலானிக்கு மண்ணெண்ணெய் வாங்கி ஊத்துற நேர்ச்சி பண்ணிடுவாங்க. பள்ளிவாசல் கொண்டு ஊத்தி சொல்லுவாங்க. பாயிண்ட் வழங்குதா? அந்த மண்ணெண்ணெய் கூட எங்க ஊத்துவோம்? அந்த காலத்துல மண்ணெண்ணெய் முக்கிய கரண்ட்ல இல்லையில. பள்ளிவாசல் விளக்கறிக்கிறதுக்கு என்ன வாங்கி தர நேர்ச்சி பண்ணிக்கிறாங்க. யாருக்கு? அப்துல் கார் ஜிலானிக்கு. அப்துல் கார் ஜிலானிக்கு எண்ணெயை வாங்கி எங்கிட்ட தந்து போய் பள்ளிவாசல ஊத்திட்டு வா. ஊத்துறதுக்கு ஒரு டின்னு வச்சிருப்பானுவோம். அதுல கொண்டு எண்ணெய் ஊத்துறது யாருக்கு? அல்லாவை தொழுகிற பள்ளியில கொண்டு ஊத்துவதுதான் அவருக்கு கொடுக்கிற நேர்ச்சை. என்ன அர்த்தமாவது? அவர் தான் அல்லாஹ். முடிஞ்சு வச்சா கதை. ஒரு மனுஷன் என்னைக்கோ மௌத்தா போன ஒரு மனுஷனை கொண்டு போய் இவ்வளவு பெரிய இடத்துல வைக்கிறீர்களே, இது இஸ்லாமா? எவ்வளவு வயிற்றுல இருக்கும் திருடனை கொண்டாடுறாங்க. என்ன செத்து போன எலும்பையெல்லாம் திண்டு புட்டு எதிர்த்து கும்பி எதிர்ச்சிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இது மாதிரியான கட்டுக்கதைகளை ஒரு மனிதனின் பெயர்ல இன்னைக்கு கூட பாருங்க. நீங்க லூசுங்கிறத காட்டுறேன். எப்படிப்பட்ட லூசுன்னா இங்க உள்ளதான் எழுதி வச்சுக்கிறதான் சொல்றேன். அப்துல் கார் ஜிலானி பேர்ல சில பட்டம் கொடுக்கறாங்க. பட்டம் என்ன பட்டம் தெரியுமா? அவரை கூப்பிடுறாங்க, யா ரூஹாயில். ரூஹாயிலாம் ஜிப்ரீல் மீகாயில் வருது இல்லங்க. இத பார்த்தான் மட்டை எண்ணுவதான் இவங்களுக்கு வழிகாட்டி என்பதற்கு ஆதாரம் என்ன தெரியுமா? ஜிப்ரீல்னா அப்படி ஒரு வார்த்தை மார்க்கத்தில் இருக்குது, மீகாயில்னா அப்படி ஒரு வார்த்தை இருக்குது. இவங்க என்ன எழுதிருக்காங்கன்னா, ஒரு இடத்துல எழுதிக்கிறான் யா ரூஹாயில். ரூஹாயில் ஒரு வார்த்தை எடுத்து காட்டு, அர்த்தம் சொல்லு. ரூஹாயில் என்ன அர்த்தம்? யா மத்ராயில். மத்ராயிலாம் வாயில் ஈல் சேர்த்துக்கிட்டு வாயில வந்தெல்லாம் எழுதிருக்கிறானுவ. இதை கேட்டு நம்மளை எல்லாம் மூடனாக்கிருக்கான். அம்புட்டு பேரும் சேர்ந்து இந்த அஜர்த்துமான் வந்தவன் என்ன பண்ணிட்டான்? அரபு தெரியாத இந்த மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி இந்த பொட்டல் புதூர் தர்காவா இருந்தாலும் சரி, அப்துல் கார் ஜிலானியை பற்றி சொல்லுகிற புத்தகங்களா இருந்தாலும் சரி, அதுல இப்படி எழுதப்பட்டு என்னவா அஜ்மாயில். அஜ்மாயில் ஒரு வார்த்தை கிடையாது. அப்புறம் தர்தாயில், தர்தாயில், அதுக்கப்புறம் ரூஹாயில், அதுக்கப்புறம் மத்ராயில், அதுக்கப்புறம் கத்ராயில், இதெல்லாம் இருக்குது. மத்ராயில், கத்ராயில், அதுக்கப்புறம் லவ்மாயில், லவ்மாயில், அதுக்கப்புறம் என்னன்னா அம்லாயில், ஷர்தாயில், ஹம்ராயில். அவர் பேரு சுத்தி எழுதி பார்த்து போய் சுத்தி எழுதிருக்கா? இந்த வார்த்தைக்கு மாத்திரம் நீ அர்த்தம் சொல்லி நீ சொல்லு, நான் கேட்கிறேன். உனக்கு எழுதி தந்தாலும் கூமுட்ட அவன்கிட்ட போய் இந்த வார்த்தைக்கு என்னடா அர்த்தம்? ஷர்தா இல்ல என்னடா, கமரா இல்ல என்னடா, வாயில வந்ததை போட்டு ஈலுங்கிறானுங்க. இந்த ஜிப்ரீல் மீகாயில். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய மூடர்களாக நம்மளை ஆக்கிட்டாங்க பாத்தீங்களா? பாமாயில் எழுது, புதுசா எழுதுங்க. சுப்ஹானல்லாஹ். விநாயகர் எழுது போ சொல்லி எழுதிடுவாங்க. எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இந்த மாதிரி எல்லாமே எழுதி நம்மளை கெடுத்து விட்டார்கள். அன்பு சகோதரர்களே, முதல்ல வழங்கிக் கொள்ள வேண்டும். அப்துல் கார் ஜிலானி அவர்கள், நான் அவரை கூட சொல்லல, அவரை பத்தி ரெக்கார்டு படி அவரை எடுத்து பார்த்தோம்னா அவர் ஒரு நல்ல மனிதர். என்ன நல்ல மனிதர்? அவர் தன்னுடைய குன்யத்து தாலிபின் என்ற நூலில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ எழுதின கட்டுக்கதை, நான் சொல்வது அவர் எழுதிய புத்தகம். அதில் சொல்கிறார், இஜ்அலில் கிதாப வ சுன்னத அமாமக.
குர்ஆனையும் சுன்னத்தையும் நபி வழியையும் உனக்கு முன்னே வைத்துக்கொள். அவர் கைப்பட எழுதினது கட்டுக்கதை இல்ல. அப்துல் காதர் ஜீலானி அவர் கைப்பட எழுதிய புத்தகம் என்ன சொல்றது தெரியுமா? இது அலில் கிதாப், கிதாப்னா குர்ஆன், கிதாபை வைத்துக்கொள், ஒரு சுன்னத்தை நபி வழியை வைத்துக்கொள், அமாமக உனக்கு முன்னால் வைத்துக்கொள், வஅமல் பிஹிமா அந்த இரண்டு அடிப்படையில செயல்படு. எதை செய்யறதா இருந்தாலும் குர்ஆன்ல இருக்கிறான்னு பாரு, நபி சொன்னாரான்னு பாரு. யார் சொல்றா? அப்துல் காதர் ஜீலானி சொல்றாங்க. வஅமல் பிஹிமா அந்த ரெண்டின் அடிப்படையில உன் செயலை அமைத்துக்கொள். வலா தக்தர்ர பில் காலி வல் கீலி வல் ஹவுஸ் அவன் சொன்னா இவன் சொன்னான்னு கேட்டு ஏமாந்துராதே, உளறல்களை கண்டு மறந்து விடாதே. யார் சொல்றா? கத்ராயில் சர்தாயில் மாணுவர் ஏமாந்துராத உளறல் இதெல்லாம் அர்த்தத்துக்கு அதை உனக்கு முன்னாடி குர்ஆனை வைத்துக்கொள், உனக்கு முன்னாடி நபி வழியை வைத்துக்கொள், அந்த ரெண்டு அடிப்படையில செயல்படு என்று இப்ப நாங்க சொல்றோமே. நாங்கள் எதை சொல்கிறோமோ அதைத்தான் அப்துல் காதர் ஜீலானி சொன்னார். மாற்றி சொல்வதாக இருந்தால் அவர் எதை சொன்னாரோ அதைத்தான் நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்ப அப்துல் காதர் ஜீலானி வந்தார்னு வைங்க, நம்ம அப்துல் காதருக்கு ஏற்பட்ட கதி அவருக்கு ஏற்படும். ஆமா, சந்தேகம் கிடையாது. நம்ம பொட்டல் போது அப்துல் காதர் இருக்காருலங்க, நீங்க வச்சிருக்காங்க ஊரை விட்டு. அடே அப்துல் காதர் ஜீலானி இப்ப வந்தால் என்ன சொல்வார்? அட பாவிகளா, கிதாபை தானப்ப முன்னாடி வச்சுக்கிற சொன்னேன், சுன்னத்தை தானே முன்னாடி வைக்க சொன்னேன், அந்த ரெண்டு அடிப்படையிலான செயல்பட சொன்னேன், கட்டுக்கதைகளை கேட்காதுன்னு சொன்னப்பா, ஏன்டா அந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்டா முதல்ல இந்த அப்துல் காதர் ஜீலானி நீக்கின்றாங்க. போடு 500 ரூபாய் பராதம், சலான் சொன்ன 1000 ரூபாய் பராதம், அதை காட்டி கொடுத்தா அவனுக்கு 500 ரூபாய் பரிசான். இந்த ஊர்லங்க நாம அப்துல் காதர்ங்கிற சகோதரர் ஊர் நீக்கம் பண்ணிருக்காங்க. ஊரை நீக்கிவிட்டு அவர்கிட்ட யாராவது ஜாமான் வாங்கின 1000 ரூபாய் ஃபைனு, காவல்துறை அதிகாரிகளை குறித்துக் கொள்ளுங்கள். கம்பி என்ன வைக்கும் அவ்வளவு பேரையும் தெரிஞ்சுக்கிறீங்க. இங்க உள்ள நிர்வாகம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? லேட் ஆகும். நாங்க அதுக்குள்ள காய்கள் நடத்திட்டு இருக்கிறோம். இந்த ஊர் நீக்கம் போட்டது கையெழுத்து போட்டாலும் தண்டோரா போட்டாலும் அவன் சொன்ன தண்டோரா போட்டிய அவனே விட மாட்டோம். எல்லாம் கம்பி என்னுவ ஒரு மனுஷன் பேசுற தடுக்க ஜனநாயகத்தில் இடம் உண்டா? நாட்டு சட்டத்தில் இந்த சட்டத்தை மீறிய மூத்தவள்ளிகள், பெரியவர்கள், நிர்வாகிகள், அஜர்த்துமார்கள், தூண்டிவிட்டவர்கள், கையெழுத்து போட்டவர்கள் மினிட்டு கிணத்துல இருந்து அழிச்சு விட தெரியாம இதோட வாபஸ் வாங்கிக்க. இல்லை என்று சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டுடைய கதவு வரைக்கும் தட்டி இந்த காரியத்தை அப்துல் காதருக்கு நீங்கள் செய்த அநீதிக்கு நீதி கேட்குவோம், சட்டையை கலட்டி உங்களை உள்ள தள்ளுவோம். சந்தேகமே கிடையாது. நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எதை சொன்னார்களோ அதைத்தான் இந்த பொட்டன்புதூர் அப்துல் காதர் சொன்னார். அதுக்கு தான் இந்த பரிசு. ஊர் நீக்கமா யாராவது அப்துல் காதருக்கு சலான் சொன்னதை பார்த்து இன்னாரு அப்துல் காதருக்கு சலான் சொன்னான்னு காட்டி கொடுத்தா அவருக்கு 500 ரூபாய் பரிசு. ரொம்ப மூர்க்கம். அபூ ஜஹலை எல்லாம் வென்ற மூர்க்கம். நிக்கும் நினைக்கிறீங்களா? இந்த உருட்டல் மிரட்டல்கள் 25 ஆண்டுகளாக பார்த்து வருகிறோம். நாகூரில் பார்க்காத மிரட்டலா? தொழுது கொண்டிருந்தவனை தூக்கி கொண்டே ஹவுலில் போட்டார்கள். இன்னைக்கு போடுவியா? கை இருக்குமா? முறிச்சிட மாட்டோம். அன்னைக்கு நாகூர்ல செஞ்சீங்க. பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சேர்களை விட்டு எடுத்து லைட்டை உடைத்தார்கள், என்னை தாக்கினார்கள், வந்திருந்த மக்கள் மீது அடக்குமுறை செய்தார்கள். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இன்னைக்கு செய்தியா? நாகூர்ல கூடு பார்க்க ஆள் இல்லை. இன்னைக்கு அல்ல என்ன ஆகிதான் தேர் இழுக்கிறதுக்கு வேற சமுதாய மக்களை கூட்டிட்டு வர அளவு கேவலப்பட்டு போய்விட்டீர்கள். ஒரு முஸ்லிம் அதை சீண்டுவது இல்லை, பெண்கள் கூட்டம் குழுமுவதில்லை, முஸ்லிம் பெண்கள். காலமா நினைச்சுட்டு இப்படி ஓட நினைக்கிறீங்களா? அப்துல் காதர் மட்டும் தனியா இருப்பார் நினைக்கிறீங்களா? நிர்வாகமே கையில் வரும். இன்ஷா அல்லாஹ் மக்கள் மாறுவார்கள், நிர்வாகம் கையில் வரும். அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதை நல்லா கவனியுங்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தை முன்னால் வைத்துக்கொள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தை வைத்துக்கொள் என்று சொன்னார்கள். அந்த அப்துல் காதர் ஜீலானி மொழியிலேயே உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் தர்காவை கட்டி வைத்திருக்கிறீர்கள். இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? யார் பேரில் கட்டுகிறீர்கள்? அந்த பெரியாருடைய அப்துல் காதர் ஜீலானியுடைய பெயரில் கட்டுகிறீர்கள். அவர் தன்னுடைய நூலில் எழுதி இருக்கிற அளவுகோல் படி சுன்னத்தை நபி வழியை முன்னால் வைத்து பார்த்தால் தர்கா கட்ட அனுமதி இருக்கா? நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுப்னல் குபூர், சமாதிகள் கட்டப்படுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். சஹீஹ் முஸ்லிமில் இருக்கிற ஆதாரபூர்வமான ஹதீஸ். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுஜஸ்ஸல் குபூர்,
சமாதிகள் பூசப்படுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியோடு தடை செய்தார்கள். இதான் நபி வழி. அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை நீங்கள் மதிப்பதாக இருந்தால் உங்களுடைய கைகளால் இதை அப்புறப்படுத்த வேண்டும். ஒரு மனிதரை மதிப்பது என்பது அவருடைய கட்டளைக்கு கொடுக்கிற மதிப்பில் தான் இருக்கிறது. அவர் சொல்வதை கேட்காமல் மேடை போட்டு பாராட்டுவதில் அவருக்கு மதிப்பு கிடையாது. அவர் சொல்லுகிறார், அப்துல் காதர் ஜீலானி சொல்கிறார், குர்ஆனில் உள்ளபடி நட, நபிகள் நாயகம் சொன்னபடி நட. நபிகள் நாயகம் சொன்னது இது. உனக்கு திராணி இருந்தால் உங்களை வழிகெடுத்த அந்த உலமாக்கள், உங்களை நான் குறை சொல்ல மாட்டேன், உங்களை வழிகெடுத்த அந்த மூட உலமாக்களை கொண்டு வா. இப்படி தர்கா கட்டலாம் ஆதார் தரத்து காட்டு. உனக்கு திராணி இருந்தா நான் 2 தர்கா சேர்த்து கட்டி தந்து போறேன். ஆதாரம் காட்டு. நபிகள் நாயகம் நான் சொல்ற ஆதாரம் காட்டி விட்டேன். இந்த மாதிரி கட்டுவதை நபிகள் நாயகம் தடுத்தார்கள். மனுஷன் பேரால் வழிபாட்டு தலம் எழுப்புவதை நபிகள் நாயகம் தடுத்தார்கள் என்று நான் சொல்கிறேன். அரபி மூலத்தோடு சொல்கிறேன், நூலுடைய பெயரை சொல்கிறேன். உன்னுடைய உலமாக்களுக்கு சந்தேகம் இருந்தா கூட்டிட்டு வா. என்னப்பா சொல்ற, எடுத்து காட்டுங்க. இப்ப எடுத்து போட்டு போறேன். அல்லது கட்டலாம், நபிகள் நாயகம் கட்ட சொன்னாங்க, அப்துல் காதர் ஒருத்தர் வருவாரு, அவருக்காக கட்டிக்கிறீங்கன்னு சொன்னாங்க, எடுத்து காட்டு. எங்க ஊர்ல கட்டிக்கிறோம்? அதே பொட்டல் பொருள் மட்டும் கட்ட அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா எல்லா ஊர்லயும் கட்டிட்டு போறோம். அப்ப இதான் நபிகள் நாயகத்தை மதிக்கிற முறையா? இது அப்துல் காதர் ஜீலானி மதிக்கிற முறையா? அதே மாதிரி நீங்கள் இந்த இறந்து போன அவருடைய பெயரால சந்தன கூடு நடத்துகிறீர்கள். சந்தன கூடு உண்டு தானே? உண்டு. சரி, இப்படி கட்டிட்டீங்கன்னு வைங்க, தெரியாதனமா கட்டியாச்சு. நபிகள் நாயகத்தை மதிக்கிறதா இருந்தா, அப்துல் காதர் ஜீலானி அவர்களை மதிக்கிறதா இருந்தா உங்கள் கடமை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சில தர்காக்கள் கட்டப்பட்டன, இறந்தவர்களுடைய சமாதிகள் கட்டப்பட்டன. உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா? மருமகனை கூப்பிடுறாங்க, அலியை. மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிடுறாங்க. போய் சொல்றாங்க, லா ததா அலல் அர்தி கப்ரம் முஸ்ரிஃபன் இல்லா சவைதஹு. இந்த மதீனா மண்ணிலே எங்கெல்லாம் உயரமாக கபர்கள் கட்டப்பட்டிருக்கிறதோ அதை தரமட்டமாக்காமல் விடாதே. இருக்கிற கபரை இடிக்க சொன்னாங்க, இருக்கிற தர்காக்களை தரைமட்டமாக்க சொன்னார்கள். நபிகள் நாயகத்தினுடைய கட்டளை பிரகாரம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தரைமட்டமாக்கினார்கள். அந்த அலியுடைய பாரம்பரியத்திலே வந்தவர் என்று அப்துல் காதர் ஜீலானியை பற்றி நம்புகிறீர்களே. அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்போம் என்று சொல்கிறீர்களே. இப்ப என்ன சொல்றீங்க? என்ன மரண வேளையிலே சக்ராத் ஹாலிலே அவர் என்ன சொன்னாரு? என்ன சொல்லி மரணித்தார்? அவருடைய ஃபுத்துஹுல் கைபிலே, ஃபத்துஹுர் ரப்பானியில என்ன இருக்கிறது? அத்தௌஹீத், அத்தௌஹீத் வ ஜமாஉல் குல்லி தௌஹீத். ஏகத்துவமே உயிர் மூச்சு, ஏகத்துவமே உயிர் மூச்சு, அனைத்துக்கும் உயிர் மூச்சு ஏகத்துவமே என்று முழங்கி மரணித்தவர் அப்துல் காதர் ஜீலானி. ரிக்கார்டு பிரகாரம், கட்டுக்கதை பிரகாரம் அல்ல. இப்படி தௌஹீத் தௌஹீத் என்று கடைசி வரை சொல்லி மரணித்து இருக்கிற அப்துல் காதர் ஜீலானியின் பெயரால் நீங்கள் தர்கா கட்டுவீர்களா? இன்றைக்கு அப்துல் காதர் ஜீலானியை அல்லாஹ் ஒரு பேச்சுக்கு எழுப்பி இந்த பொட்டல் பொருளை கொண்டு விட்டு உன்னுடைய ஏதாவது ஒரு ஆசை இருந்தா சொல்லு, நிறைவேற்றுறேன் அல்லாஹ் கேட்டா ஒரு கடப்பார கூட அல்லான்னு கேட்பார். இன்றைக்கு அப்துல் காதர் ஜீலானியை அல்லாஹ் ஒரு பேச்சுக்கு எழுப்பி இந்த பொட்டல் பொருளை கொண்டு விட்டு உன்னுடைய ஏதாவது ஒரு ஆசை இருந்தா சொல்லு, நிறைவேற்றுறேன் அல்லாஹ் கேட்டா ஒரு கடப்பார கூட அல்லான்னு கேட்பார். எதுக்கு? நானே இடிச்சு போடுறேன், என் பேர்ல கட்டினதை என்ன செய்யறேன், இது ஒண்ணுதான் இல்ல பார்த்தான்னு வைங்க. அப்துல் காதர் ஜீலானி இப்ப எழுப்பி அல்லாஹ் கேட்டான்னு சொன்னா, இது அவருக்கு தெரிஞ்சுன்னு சொன்னா என்ன செய்வாரு? யா அல்லாஹ் ஒரு கடப்பாரை கூட இந்த மாதிரி அநியாயம் பண்றாங்களே தகர்த்துருவார். நான் கேட்கிறேன், என்றோ மரணித்த ஒரு மனிதர் இங்க ஏதோ பண்ணுவார் நினைக்கிறீங்களே? நான் கெட்டதுலயும் நல்லது இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. பாபர் மசூதி இடிச்சாங்க, கெட்டதுதான் அது. அதுல ஒரு நல்லது என்ன? இந்த சமுதாயம் இடிச்சது, இந்த சமுதாயத்துக்கு மார்க்கப்பட்டு வந்துச்சு, தொழக்கூடியவர்கள் அதிகமானார்கள், ஒரு யூனிட் ஆனார்கள். கண்ட கழுதையெல்லாம் நம்பி பின்னாடி போனவன்லாம் நமக்கு எவனை நம்ப முடியாது என்ற முடிவுக்கு வந்தார்கள். கெட்டதுதான் பள்ளியாசல் இடிச்சது, அதுல ஒரு நல்லது. ஈராக்கில் லட்சக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள். கிளவி உயிரை, கிளவி மோக உயிரை மீட்பதற்காக பாசக்கயிறை வீசியவர், அந்த ஹெலிகாப்டர்களை பிடிச்சி இருப்பதற்காக ஒரு கயிறு வீசியிருக்க வேண்டாமா? ஒரு வெட்டு இருக்க வேண்டாமா?
அந்த டைசி கட்டர் குண்டை போட்டானே அது ஒரு இழுத்து போய் வாஷிங்டன்ல கொண்டு போட்டிருக்க வேண்டாமா? கதை விடுறீங்களா? அல்ல சாயத்தை வெளுக்க வைக்கிறான். இந்த பார் காட்டிட்டேன், கெட்டது ஈராக்கில் நடந்தது, அதுல நல்லது என்ன? இந்த மாதிரி கூட உலமாக்கள் சொல்ல கேட்டுவிட்டு என்ன நினைக்கிறாங்க? அப்துல் காதிர் அல்லா நினைச்சீங்களா இல்லையா? எங்க உமாவளா சின்ன பிள்ளைல உட்காரும்போது யாமுஹிதீன் உட்காருவாங்க. எங்க அம்மா இப்ப மாத்திக்கிட்டாங்க. எங்க அம்மாவெல்லாம் நாங்கள் சிறுவர்களா இருந்து பார்த்த போது கீழே உட்கார்ந்தாங்கன்னு வைங்க, யாமுஹிதீன் தான் சொல்லி உட்காருவாங்க. எந்திரிச்சா யாமுஹிதீனே இப்படிதான் செய்வாங்க. பொம்பளைகளுக்கு பெருசா வேதனை வரும் வைங்க, கிட்டத்தில் உள்ள கிளவி எல்லாம் சொல்லி கொடுக்கும், யாமுஹிதீன் சொல்லு, அல்ல சொல்ல யாமுஹிதீன் சொல்லு. பிரசவிக்கிற நேரத்தில் யாமுஹிதீன் சொன்னா தான் என்னவாகுமா? அவர் தான் கூப்பிடணுமா? லேசா மருத்துவம் பாப்பார் போல இருக்கு, பிரசவத்தை லேசாகிட்டு போயிருவாராம். இப்படி உட்கார்ந்தா யாமுஹிதீன், நுழைஞ்சா யாமுஹிதீன். இன்னமும் கிளறு கட்டைகள் அல்லாஹ் ரசூல் மொய்தீன் என்பாங்க. அதே மொய்தீன் அல்லாஹ் ரசூல் ஓகே, அதே மொய்தீன் யாரு? அது யாருங்க மொய்தீன்? அல்லாஹ் குமாவனா? அப்ப அல்லாஹ் ரசூல் மொய்தீன் சொல்றீங்களே, முஹிதீன் நினைச்சிட்டு இருந்தீங்க, புருஷன் நினைச்சிட்டு இருந்தீங்க. அடிதான் பாருங்க, உன்னை காண மொய்தீன், உன்னை காணாம இன்னும் அவர் மேலே அடிச்சு விட்டு போயிட்டாங்களே, தர்கா சிதிலமாய் போச்சே, உன்னை காண. அவர் அடங்கி இருக்கிற இடத்துக்கு இந்த கதின்னா, நீ கற்பனைய கதையை சொல்லிக்கிட்டு ஒழு செய்ய வந்தாராம், தண்ணி கிடைக்காம பொட்டல் ஆத்துல ஒழு செஞ்சாரா, அதுக்காக வேண்டி அங்கே ஒரு தர்காவாம். முதல் இந்தியாவுக்கு வந்தார் அவரு. அவர் பகதாதில் உள்ள ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருந்தார். அவருக்கு அதுக்கு தான் நேரம் சரியா இருந்துச்சு. ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறாரு. இப்ப இந்தியாவுக்கு வந்தாரு. என்னமோ இந்தியாவுக்கு வருது களத்துள்ள வர நினைச்சிட்டானோ. எப்படி இந்தியாவுக்கு வந்தாரு? அப்ப அப்துல் காதிர் ஜிலானி என்ற அவர் இந்தியாவில் எந்த பகுதிக்கும் வந்தது கிடையாது, வரவே கிடையாது. பாக்தாதுல வாழ்ந்தார், பாக்தாதுல படிச்சு கொடுத்தார், பாக்தாதிலே மௌத்தாகி விட்டார். ஹஜ்ஜி கடமை அவர் நிறைவேற்ற சென்றிருக்கிறார், வேற எங்கேயும் போனது கிடையாது. இதான் அவருடைய வரலாறு. என்ன பண்ணிட்டான்? இந்த அஜர்த்துமார்கள் விட்டு அடிச்சதெல்லாம் நம்பி நம்பி இங்கதான் ஒழு செஞ்சாரு, இங்க வெத்தல போட்டாரு, இங்கதான் பீடி குடிச்சாரு சொல்லி இப்படிலாம் கதை. இப்படி எடுத்துக்கொண்டு என்ன செய்யறது? இந்த மாதிரியாக அவர் பேரால 2 ஊர்ல அநியாயம் நடக்குது. ஒன்னு பொட்டல்புதூர், இன்னொன்னு மதுரை. மதுரையில என்ன கிடையாது அவர் பேர்ல, அப்துல் காதிர் ஜிலானி பேர்ல கபரு இல்லாத தர்காங்க. கபரு இல்லாத தர்கா 2 இருக்குங்க தமிழ்நாட்டுல. கபரு கிடையாது, ஆனா அவர் பேர்ல தர்கா இருக்கும். ஒன்னு இங்க, ஒன்னு மதுரை. இது என்ன 2 பேர் என்ன? இவன் சொல்றான் இங்கதான் ஒழு செஞ்சாருங்கிறான், அவன் சொல்றான் அங்கதான் வெத்தல போட்டாருங்கிறான். மதுரையில வெத்தல போட்டாருங்கிறான், ஒழு செஞ்சாருங்கிறான். அவர் வரவே இல்லை. இங்க ரோட்ல தேர் இழுப்பாங்க, ரோட்ல கப்பல் ஓடுங்க. அப்துல் காதிர் ஜிலானி மாலத்தீவுல மூழ்கி போச்சா ஒரு கப்பல் சரக்கோட, நேர்ச்சி பண்ணாங்கள மக்கள்லாம். அப்படி மூழ்கின கப்பல் அப்படி நிமிர்ந்து அப்படி மொத்தமா அப்படி கரை சேர்ந்துருச்சான். இப்படி எவனோ மொஹிதீன் மாலன் எழுதி, ராஜா மணி மாலன் எழுதி விட்டு அடிச்சு விட்டு போயிட்டான் பாட்டிலேயே. இதை நம்பிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அப்துல் காதிர் ஜிலானி பேரை நினைத்துக் கொண்டு ரோட்ல கப்பல் எழுதிட்டு போவாங்க. மதுரையில ரோட் அவர் பேர்ல தேர்தல் இருக்கு, கப்பல் எழுப்பாங்க. இது கூத்து இங்கே அந்த கூத்தா நடக்குது. அப்ப அப்துல் காதிர் ஜிலானி என்பவர் இந்தியாவுக்கு வரலன்னு சொல்லும் பொழுது அடிப்படை ஆட்டம் கண்டு விடுகிறது. இப்படி எல்லாம் நம்முடைய உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் கெடுத்து நாசமாக்கி இருக்கிறார்கள். தங்களுடைய வருமானத்திற்காக, உங்களை மூட நம்பிக்கையில வைத்திருப்பதற்காக, தங்களுடைய வயிறை வளர்ப்பதற்காக உங்களுக்கு தப்பான பாதையை காட்டியிருக்கிறார்கள். இதனுடைய விளைவு என்ன? எங்க போய் நிப்பீங்க நினைக்கிறார். மறுமையில போனவன யா அல்லாஹ் நீ என்ன செஞ்சேன்னு கேட்பான் நம்மள. நான் அப்துல் காதிர் ஜிலானிக்கு தேங்காய் உடைச்சேன், அப்துல் காதிர் ஜிலானிக்கு உண்டியல் போட்டேன், கை செஞ்சு வச்சேன், கால் செஞ்சு வச்சேன், விளக்கமா தடி வாங்கினேன். அதெல்லாம் வாங்குறாங்கல்ல மயிலர காடி, விளக்கமா தடி வாங்கினேன். அங்க பள்ளி பாச்சா கரப்பான் எல்லாம் குடிச்சேன். அந்த அது விழுந்த எண்ணெய அங்க கொண்டு எண்ணெயை வச்சு போடுறதுங்க. பள்ளி பாச்சா கரப்பான் எல்லாம் விழுந்து கிடக்கு. காலையில் இந்த பறக்கத்தை எந்திரிச்சு குடிக்கிறது, அதை குடிச்சேன் என்றெல்லாம் சொன்னால விடுவானா? நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள்லயே, அல்லாஹ் அனுப்பின நபிமார்கள்லயே ஒரு பயங்கரமான அற்புதங்கள் கொடுத்து அனுப்பப்பட்ட ஒரு நபி இருக்கிறார் என்றால் அவர் ஈசா நபி. அவரே அற்புதம். ஈசா நபி உங்களுடைய வாழ்க்கைக்கு உதாரணமா எடுங்கள். அல்லாஹ் அனுப்பின இறை தூதர்கள்லயே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக பார்க்கப்படக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் சொன்னா யாரு? ஈசா நபி. அவருக்கு தகப்பன் இல்லை. தகப்பன் இல்லாமல் அல்லாஹ்வுடைய எப்படி அல்லாஹ் சொல்றான், இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம். ஈசாவுக்கு அல்லாஹ்விடத்திலே ஓமை எதுவென்றால் ஆதமை போல அவரு. ஆதமை எப்படி மண்ணால் படைத்துவிட்டு குன் ஆகு என்று சொன்னானோ அதுபோல இவருக்கும் அந்த ஆணுடைய விந்து இல்லாமல், விதை இல்லாமல், வித்து இல்லாமல் ஆகு என்றான்.
அந்த கருவில உருவாகி விட்டார். ஆதமை போல ஆகுகின்ற கட்டளையினால் உருவானவர் ஈசா நபி என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால ஈசா இப்னு மரியம் என்கிறோம், பாப்பா பேர் இல்லாம சொல்கிறோம். அம்மா பேர்ல சேர்த்து மரியமுடைய மகன் ஈசான்னு சொல்றோமா இல்லையா? அன்னை மேரியுடைய மகன் இயேசுன்னு அவங்களும் சொல்றாங்களா இல்லையா? அவ்வளவு பெரிய சிறப்பு தகப்பன் இல்லாமல் ஒருவர் ஜனிக்கிறது என்பதே ஒரு அதிசயம். எல்லா மனுஷனும் மூத்தாயிட்டான், அவர் மூத்தாகாமல் உயர்த்தப்பட்டு இனிமேல் வந்து மூத்தா போகிறார். 2000 வருஷமாக உயிரோடு இருக்கிறார் என்ற சிறப்பு அவருக்கு தான் இருக்கிறது. தந்தை இல்லாமல் பிறந்தார் என்ற சிறப்பு அவருக்கு இருக்கிறது. இன்னமும் சாகவில்லை என்ற சிறப்பு அவருக்கு இருக்கிறது. அவர் வாழுகின்ற காலத்திலே என்ன செஞ்சாரு? வெங்குஷ்டத்தையும் பிறவி குருடையும் நீக்குகிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். உபரிவுல் அக்மஹ வல் அப்ரஸபி இத்னில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு வெண்குஷ்டத்தையும் பிறவி குருடையும் நான் நீக்குகிறேன். அதை வச்சு நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ப்ரூவ் பண்றேன்னு சொல்றாரு. உஹியில் மௌதா பி இத்னில்லா, இறந்தவரை கூட அல்லாஹ்வுடைய அனுமதியோடு நான் உயிர்ப்பித்து காட்டுகிறேன். இவர் பேர்ல சொல்ற கட்டுக்கதை, ஈசா நபி பேர்ல சொல்வது அல்லாஹ்வுடைய வாக்குமூலம். அல்லாஹ் சொல்றான், இறந்தவரையும் உயிர்ப்பித்து காட்டுகிறார். வீட்டிலே நீங்கள் என்ன சாப்பிட்டீர்கள், என்ன மிச்சம் வைத்திருக்கிறீர்கள் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்வேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் குர்ஆன்ல இருக்கு, கதை இல்ல. நான் சொல்ற இந்த செய்திகள் எல்லாம் சூரத்துல் மாயிதாவுல, மாயிதா என்ற 5வது அத்தியாயத்தில் இருக்கிறது. அப்ப ஈசா நபி அவர்களுக்கு உங்க வீட்டுல என்ன சாப்பிட்டீங்க, என்ன மிச்சம் வச்சுக்கிறீங்க அதையும் அவர் சொல்வார். இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறார் ஈசா நபி அவர்கள். அதே மாதிரி ஒயித் தகுலுக்கும் இனத்தீனிக ஹையத்தி தைரி, ஒரு பறவை போல களிமண்ணுல பறவை மாதிரி செஞ்சு ஊதுவாரம் பறந்துருமா, பறவை ஆயிருமா, அப்படி செய்தார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதெல்லாம் ஈசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம். இதையெல்லாம் நீங்க பார்த்தீர்களே ஆனால் ஏறக்குறைய அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உள்ள சில விஷயங்கள் இருக்கிறது. இறந்தவரை உயிர்ப்பித்தல் அவன் மட்டும் செய்யற ஒரு காரியம். அந்த அற்புதத்தை கொடுத்து அல்லாஹ் அவர் அனுப்பியிருக்கிறான். ஒரு மனிதரை கும்பிடலாம் என்று சொன்னால், ஒரு மனிதரை வழிபடலாம் என்று சொன்னால், அவரிடம் வெளிப்படுகிற ஆற்றலுக்காக அவரையே வணங்கலாம் என்று சொன்னால், அதற்கான அத்தனை தகுதிகளும் பெற்றவர் ஈசா நபி. அந்த ஈசா நபியை வணங்கியவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்ன? கேள்வி. அப்துல் கார் ஜிலானி ஈசா நபியுடைய கால் தூசிக்கு சமமாவாரா? ஈசா நபி காலில் போட்ட செருப்புடைய தூசிக்கு அவர் சமமாவாரா? அவர் யார்? நபி. நபியுடைய அந்தஸ்தை எவன் அடைய முடியாது. அப்ப ஈசா நபியை ஒருத்தன் வணங்குறான், அந்த மக்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றாங்க? லக்கத் கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம், அல்லாஹ் தான் ஈசா, ஈசா தான் அல்லாஹ்னு எவன் சொன்னானோ அவர்கள் காபிராகி விட்டார்கள், இறை நிராகரிப்பாளர்கள் ஆக்கி விட்டார்கள். அல்லாஹ் சொல்றா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு பெரிய அற்புதம் செய்து காட்டிய ஈசா நபி அவர்களை கடவுள் என்று சொன்னமே நரகத்துக்கு போவான்னு நீனும் சொல்ற. போய் கேள், உன்னுடைய கலந்தர் மஸ்தான்ட்ட போய் கேளு, உன்னை வழிகெடுக்கிற போலி உலமாக்கிட்ட போய் கேளு, உன்னை நரக படிகுழிக்கு தள்ளி தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்து திரிகிறார்களே அவங்கள்ட்ட போய் கேளு, ஈசா நபியை வணங்கியவர்களுடைய கதி என்னன்னு கேளு. நரகம்னு சொல்வாரா இல்லையா? கலந்தர் மஸ்தான்ட்ட போய் ஈசா நபியை வணங்கினாங்களே அவங்களுக்கு என்ன கிடைக்கும் கேட்டா என்ன சொல்வாரு? நரகம் கிடைக்கும் பாரு. கஷ்டமான நேரத்தில் ஈசாவே என்று அழைக்கிறான், அவன் இங்க போவான்னு போய் கேளு, என்ன சொல்வார் இந்த போலி உலமா? நரகத்துக்கு போவான் பாரு. அப்ப ஈசா நபியை கூப்பிட்டா நரகம், அப்துல் கார் ஜிலானி கூப்பிட்டா சொர்க்கமா? ஏத்துக்கிறதா? லாஜிக்கு சரியா வருதா? இது உங்க அறிவுக்கு பொருந்துதா? இதை விட அவன் எவ்வளவு தேவையில்லைங்க. உங்களை விட அப்துல் கார் ஜிலானி நல்லவரா கெட்டவரான்னு அல்லாஹ் ஜட்ஜ் பண்ணி இனிமேல் பண்ண வேண்டும். அவர் பேர்ல சொல்ற கட்டுக்கதைக்கு ஆதாரம் இல்லை. ஈசா நபி நல்லவர் என்று இப்பவே நான் சொல்வேன், நீங்கள் சொல்ல யாரும் சொல்லி ஆக வேண்டும். அவருடைய அற்புதம் கட்டுக்கதை இல்லை, நடந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான், படைத்த இறைவன் சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒருத்தரை பார்த்து பிரமிச்சு தகப்பன் இல்லாம பிறந்ததை பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய குமாரர் என்று சொன்னால் விட மாட்டேங்கிறான். சொல்லிருவியா நீ எனக்கு புள்ளம்பியா? அல்லாஹ் கேட்கிறான். வானங்களும் பூமியும் வெடித்து சிதறுகிற வார்த்தையை இவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், இவங்க சொல்ற அந்த வார்த்தை எனக்கு புள்ளங்கிறாங்களே, எப்படி சொல்றாங்க? அப்படி கொதிக்கிறான் அல்லாஹ். அப்ப ஈசா நபி அவர்களை இப்படி நினைத்தவர்களுடைய கதியை ஒரு பக்கம் பாருங்கள். அந்த ஈசா நபியை மறுமை நாள்ல அல்லாஹ் பிடிச்சு நிப்பாட்டுவான். அதான் முக்கியமான பாயிண்ட். நினைக்கிறீங்கல்ல, நம்ம ஷேக் அப்துல் கார் ஜிலானி நம்மள அப்படி கையை பிடிச்சி
வாங்க பொட்டல் புதுர் ஆட்கள்லாம் வாங்க, தனியா வாங்க, உங்களை கூட்டிட்டு போயிடுறேன் அப்படிதான் நினைக்கிறீங்க. அதுக்குதான் இந்த கூத்து பண்றீங்க, அதுக்குதான் இந்த அக்கிரமத்தை செய்யறீங்க, அதுக்குதான் நரகத்தினுடைய படுகொலைக்கு போய் அவ்வளவு வேலையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஈசா நபியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இது கால அல்லாஹு யா ஈசா. இனிமே தான் நடக்க போகுது. இது நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவம் இன்னும் நடக்கவில்லை. நம்மளை எல்லாம் அழித்த பிறகு, திரும்ப வந்த உலகத்தை அல்லாஹ் உயிர்ப்பிச்ச பிறகு, நம்ம எல்லாரும் மகசர்ல நிக்கிற நேரத்தில் நடக்கிற ஒரு காட்சி. அந்த காட்சி அல்லாஹ் நம்ம திருந்திக் கொள்வதற்காக முன்னாடியே சொல்லி தர்றான். நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கு நமக்கு எடுத்து காட்டுறான்ல. சின்ன பிள்ளைக்கு கதை சொல்லி புரிய வைக்கோம்ல, நேரடியா சொன்னா புரியுமான கூமுட்டையா இருக்கிறாங்க, கெடுக்கிறதுக்கு மஸ்தான்களா இருக்கிறாங்க, இவங்களுக்கு கதை மூலமா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இது கால அல்லாஹு, அல்லாஹ் சொல்ல இருக்கிறான், அதை நினைத்து பார். அல்லாஹ் கேட்க இருக்கிறான் மறுமை நாள்ல. எப்படி கேட்பான்? யா ஈசா இப்னு மரியம். குர்ஆன் வசனம் கதை இல்ல, நான் சொல்வது குர்ஆனுடைய வசனம். யா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே. அல்லாஹ் கூப்பிடுவானா மறுமை நாள்ல. நம்ம எல்லாம் நிப்போம், ஈசாவும் நிப்பாரு. ஓய் யார் அந்த மரியமுடைய மகன், வா. அல்லாஹ் கூப்பிடுவான். யார் அந்த மரியம் மகன்? ஈசாவே, வா. வந்துருவாரு. அல்லாஹ் கேட்பான், அந்த குல்தலின்னாஸ், நீதான் மக்களுக்கு சொன்னாயா? அவர்கிட்ட விசாரணை நடக்குது, எல்லாரும் வச்சுக்கிட்டு எல்லாரும் பார்க்கிற விதமாக விசாரணை நடக்குது. எப்படி நடக்குது? அந்த குல்தலின்னாஸ், இந்த மக்களுக்கெல்லாம் நீ தான் சொன்னியா? இத்தகிதுனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டுவிட்டு என்னையும் என் தாயையும் கடவுளாக ஆக்குங்கள் என்று சொன்னாயா? அல்லாஹ்வுக்கு தெரியும் அவர் சொல்லலன்னு. விசாரிக்கணுமா இத? அவர் சொல்லல அல்லாஹ்வுக்கு தெரியும், நமக்கு தெரியுதுங்க. அவர் சொல்லவில்லை என்று நமக்கு தெரியும், படைத்த இறைவனுக்கு தெரியும். அல்லாஹ் எது கேட்கிறான் தெரியுமா? அவரை கூப்பிட்ட உடனே உள்ள சந்தோஷமா நிப்பாங்க. யாரு? கடவுள் குமாரன்னு சொன்னவங்க, கடவுளுடைய பொண்டாட்டின்னு சொன்னவங்க, கடவுளை நம்மளை காப்பாத்த எல்லாம் சந்தோஷமா நம்ம ஆள் வந்துட்டாரு, நம்ம ஆள் வட்டாரு, ஹீரோ வட்டாரு, காப்பாத்த போறாரு நினைக்கிறதுக்கா அப்படி வேணும்னு எல்லாம் விசாரிக்க. அவனுக்கு தெரியல, மண்டையில அடிக்கிறதுக்கு எல்லாம் ஒரு டெக்னிக் வச்சிருக்கான். அந்த டெக்னிக் தான் இது. இவர் கூப்பிட்டு விசாரிச்ச உடனே பூரிப்பா நிப்பாங்க. வந்து விட்டார், இப்ப பாருங்க நம்ம எல்லாம் முதல்ல போக போறோம். என்ன கேட்பான்? நீ தான் சொன்னியா? அவர் என்ன சொல்வாரு? சுப்ஹானக யா அல்லாஹ், நீ எந்த குறையும் இல்லாத நீ தூய்மையானவன். நான் எப்படி சொல்லுவேன்? மாய கூனலி அன் அகூல மாலை செலிபி ஹக்கின், எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை நான் எப்படி சொல்லுவான்ல? என்னைய வணங்க நான் சொல்லுவேனா? என்னைய கடவுளாக்கு நான் சொல்லுவேனா? எனக்கு சைதா செய்யன்னு சொல்லுவேனா? என்னை கும்பிடுன்னு சொல்லுவேனா? எனக்கு நேர்ச்சை பண்ணுன்னு சொல்லுவேனா? எனக்கு பாத்தியா வந்து சொல்லுவேனா? என்னிடத்துல துவா செய்ய நான் சொல்லுவேனா? எல்லாம் அர்த்தம் தான். என்னைய கடவுளாக்கும்படி நான் எப்படி, எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை நான் எப்படி எல்லாம் சொல்லுவேன் என்று கேட்கிறியே? அவர் சொல்றாரு, பரிதாபமா சொல்றாரு. அவர் எப்படி சொல்றாரு? அதனால நாளைக்கு நடக்க போற காட்சியை அல்லாஹ் இப்ப எடுத்து காட்டுறான். மாய கூனலி அன்னகூல மாலை செலிபி ஹக்கின், எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை நான் இப்படி எல்லாம் சொல்லி இருப்பேன். மறுபடியும் கவுண்டர் கொடுக்கிறாரு. இன் குந்து குல்துகு, நான் சொல்லி இருந்தா பக்கத்து அலிம்த உனக்கு தான் தெரியுமே என்று கேட்கணுமா? நான் சொல்லி இருந்ததை உனக்கே தெரியுமே. அப்புறம் கேட்கிறாரு, அம்மா தெரியத்தான் நீ ஏன் கேட்கிறான் விலங்கலையே? மறுபடியும் கவுண்டர் கொடுக்கிறாரு. தாழமு மாபி நப்சி வல ஆழமு மாபி நப்சிக்க யா அல்லாஹ், என் மனசுல உள்ளது உனக்கு தெரியும், உன் மனசுல உனக்கு தெரியும், ஏன் கேட்கிறேன் விலங்கலையே? நான் செய்யறேன்னு உனக்கு தெரியும், நான் இந்த பாவத்துக்கு சம்பந்தம் இல்லாதவன் தெரியும், நான் உன்னைய வணங்க முடியலான்னு சொல்லி என்ன சொல்றேன்? நான் சொன்னதெல்லாம் என்ன சொன்ன? அனேபுதுல்லாஹ், அல்லாஹ் வணங்குங்கள், வேற எதை வணங்காது. இதைத்தானே அல்லாஹ் நான் சொன்னேன், உன்னையத்தானே வணங்க சொன்னேன். ஒரு காலம் அப்படி சொல்லலையா? நீ ஏன் கேட்கிறேன்னு எனக்கு தெரியும். அவர் துடிக்கிறாரு, பதறுகிறார். ஒரு பத்தினி பெண் மீது ஒரு கணவன் வந்து ஒரு பழி சுமத்தினால் எப்படி பதறுவாளோ உங்களுக்கு தெரியாதாங்க? நான் அப்படி செய்வேனாங்க? நான் செஞ்சிருக்கேன், என்னக்கா பாத்திருக்கீங்களாங்க? யாரப்பா சிரிச்சிருக்காங்கன்னு கேட்பான்ல, அந்த ஸ்டைல அடிக்கிறாரு. அல்ல என்ன அல்ல என்னை கேட்கிறேன், நான் அப்படி சொல்லுவேன், உன்னை வணங்க சொன்னால இப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு தெரியுமா? பாப்பா அப்பதான் சந்தோஷமா, என்னது இப்படி கையை கழுவுறாரு இவரு, கையை கழுவிட்டார, நான் தான் சொன்னேன்னு சொல்லுவாரு, நம்மளை பிடிச்சி கூட்டிட்டு போவாருன்னு பார்த்தா இவர் என்ன பண்றாரு? அந்த போடு இந்த மாதிரி இறங்கி பேசுறாரு. அதுக்கப்புறம் சொல்லுவாரு, இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக, யா அல்லாஹ், இவங்களை போட்டு நீ மிதிச்சா, இவங்களை தண்டித்தால் உன் அடிமைகள் என்ன வேணாலும் செஞ்சுக்க, நான் வரமாட்டேன். யாருக்கு வரமாட்டேன்? என்னை கடவுள்டாங்க இல்ல, கடவுள் பிள்ளைண்டாங்க இல்ல, என்கிட்ட பிரார்த்திச்சாங்க இல்ல, என்கிட்ட தேவைகளை கேட்டாங்க இல்ல, எனக்கு நேர்ச்சை பண்ணாங்க இல்ல, என்னை கும்பிட்டாங்க இல்ல, உன் அடிமை எவ்வளவு? உன் அடிமை
அவர்களை என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் உலகத்துல வாழும் போதெல்லாம் அவங்களை கண்காணித்துக் கொண்டிருந்தேன். உலகத்துல நான் அவங்களோட இருக்கிற காலத்துல எல்லாம் குன்து அலைஹிம் ஷஹீதன் மாதும்து ஃபீஹிம், நான் அவங்களோட இருக்கும்போது கண்காணிச்சுட்டு இருந்தேன். எவன்டா சொல்றது, யாரா சொன்னது கேட்பேன். என்னை நீ கைப்பற்றின பிறகு என்கிட்ட கிட்ட நான் என்ன பண்ணுவேன், நீ என்னை கூட்டிட்டு போன பிறகு அவங்க ஏதாவது பண்ண நானா பொறுப்பாடல அப்படின்னு அவர் சொல்லிவிடுவாராம். இதெல்லாம் பாயிண்ட். இந்த வசனம் இறங்கிய உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் உம்மத்தினரே, என் சமுதாயத்தவரே, ஈசா நபியை விசாரித்தது போலத்தான் என்னையும் அல்லாஹ் விசாரிப்பான். இந்த விசாரணை ஈசா நபிக்கு மட்டும் இல்ல, விளைக்கிறங்க. ஈசா நபியை விசாரிக்கிறது அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் சகோதரர் ஈசாவை விசாரிப்பது போலவே அல்லாஹ் என்னை விசாரிப்பான். என்ன விசாரிப்பான்? முகமதே, நீ தான் பொட்டல் புதூர்ல தர்கா கட்ட சொன்னாயா? கேட்பான் அல்லாஹ். நீ தான் சொன்னியா? நீ தான் அங்க வந்து இல்லாத கபருக்கு தர்கா கட்ட சொன்னாயா? தேர் எடுக்க சொன்னாயா? உண்டியல் வைக்க சொன்னாயா? கொடிமரம் ஏத்த சொன்னாயா? காணிக்க வாங்க சொன்னாயா? பாத்தியாடி ஏமாத்த சொன்னாயா? எண்ணெயை குடிக்க சொன்னாயா? அங்க போய் படுக்க சொன்னாயா? பைத்தியங்களை கட்டி போட சொன்னாயா? நோயாளிகளை நோய் தீர்ப்பார் என்று சொன்னாயா? எல்லாம் கேட்பான்ல. இந்த உம்மத்தில் நடந்த ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் கேட்பான். நீ தான் சொன்னியான்னு கேட்பான். அவங்க சொல்றது தெரியும் அல்லாஹ்வுக்கு. ஓய் நடப்பாக ரசூலுல்லாஹ் வந்து விட்டார்கள். நம்ம பட்டெழுப்பதை பத்தி கேட்கும் பொழுது, ஆமா என் பேரப்புள்ள அப்துல் கார் ஜிலானிக்கு அதான் அதை சொன்னேன் நினைக்கலாம். அப்படி என்னுடைய பேரப்புள்ள அப்படிதான் சொல்லி அதை விட்டுருக்காங்க. பேரப்புள்ள அப்துல் கார் ஜிலானி ரெக்கார்டா வச்சுக்கிற, சரி பேரப்புள்ளை இருந்தால செலவு கொடுத்துருவானா? அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம பேரப்புள்ளைய காப்பாத்த போறாரு, இப்ப பேரப்புள்ள சீடர்களை காப்பாத்த போறாங்கன்னு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க, சுப்ஹானல்லாஹ் யாருல இருந்து அறியாம இருக்கு, நான் அப்படி சொல்லவே இல்லையே, நான் தெளிவா எல்லாம் அடிச்சுவாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, எது சொல்லுவாங்க, நீ தான் தர்கா கட்ட சொன்னியா? தர்கா கட்ட சொன்னா மருமகன் இடிக்க சொல்லிக்கிற சொல்லுவாங்கல்ல. ரசூலுல்லாஹ் கேட்ட சொல்லுவாங்க, தர்கா கட்ட சொன்னா ஏன் மருமகனை அனுப்பி வேற அனுப்பினா கூட ஏதாவது அவளுடைய சாபம் வந்து பயந்துருவாங்கன்னு சொல்லி என் சொந்த மருமகனை பிடிச்சி அனுப்பி போய் இடிச்சு தள்ளிட்டு வந்து அனுப்பியிருக்கேன். நான் கட்ட சொன்னா நான் சொல்லவே இல்லையே. மூத்தா அவருக்கு 5 நாளைக்கு முந்தைய கூட சொன்ன சொல்லுவாங்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா அவருக்கு 5 நாளைக்கு முந்தி பேசின பேச்சு பூரா இந்த தர்கா தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்துல ஒரு என்னத்துக்கு பேசுவான். இப்ப நானே கடைசி காலத்துல எதை பேசுவேன், எனக்கு எது முக்கியமோ நான் போக போறேன்னு கன்ஃபார்மா எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வைங்க, தெரியாது. அது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் அந்த நேரத்தை கற்றுக் கொடுத்திருந்தான் ஒரு உத்தேசமா. நெருங்கி விட்டது இதாஜா ரசூலுல்லாஹ் இறக்கி நமக்கெல்லாம் சொல்ல முடியாது. தெரிஞ்சுன்னு பேசிக்க வைங்க. நாளை கழிச்சு நான் மௌத்தா போறேன்னா என்ன செய்வேன், இவன் 4 நாள் இவன் தரனு, இவன் 5 காசு தரணும் பேசுவானா? எதை பேசுவேன், அந்த ஆள்கிட்ட ஒரு 3 லட்சம் ரூபா இருக்கு, இந்த ஆள்கிட்ட ஒரு 2 இப்படிதான் சொல்லுவேன். பெரிய விஷயத்த பேசுவோம். நமக்கு நாளை கழிச்சு மௌத்து வர போகுதுன்னு சொன்னா நம்ம எதை பேசுவோம், எது நமக்கு ரொம்ப முக்கியமாக படுகிறதோ அதை பேசுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து நெருங்கிருச்சு, நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த கிட்டத்துல வந்துரும், ஒரு 2-3 நாளைக்கு தான் வண்டி ஓடும், ஒரு 5-6 நாள்ல போயிருவோம் என்கிற அறிகுறிகள் வந்த பிறகு கடைசி 5 நாள்ல எந்திரிக்கிறாங்க, மூர்ச்சா வராங்க, மரம் எந்திரிக்கிறாங்க, தண்ணீர் குடிக்கிறாங்க, மறுபடியும் மயங்குறாங்க, மறுபடியும் தெளிவு இப்படி நடந்துட்டு இருக்கு. துளுகின்னு வர்றாங்க, அது துளிக்க முடியல, மரம் உட்கார்ந்து துளுகுறாங்க, மறுபடியும் போயிடுறாங்க, மறுபடியும் ஒரு தொழுகை வர்ற மாதிரி தெரியுது, துறை தொங்க விட்டுறாங்க, நீங்க தொழுகிறங்க. இப்படி ரொம்ப அதாவப்பட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆயிஷா நாயகியுடைய மடியில் சாய்ந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொன்மொழிகள் என்ன, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யஹூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிக்கட்டும், அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும், அல்லாஹ்வுடைய கோபம் அவர்கள் மீது ஏற்படட்டும். எதற்கு கோபம் தெரியுமா, இத்தகது குபூர அம்பியாயிஹிம் மசாஜித், தங்கள் நபிமார்களுடைய கபர்களை அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கிவிட்டார்கள். நபிமார்களை அடக்கிய இடத்தை எல்லாம் வணங்குகிற இடமாக தர்காக்களாக ஆக்கிவிட்டார்களே, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லானத்து சாபம் இறங்கட்டும் என்று சொல்கிறார்கள். யார சொல்றாங்க, நபிமார்களுக்கு தர்கா கட்டினவனுக்கு இந்த கதி, அவுலியாக்களுக்கு இல்ல. அவுலியான்னு யாரையும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. நபிமார்கள் கண்டிப்பா நல்லடியார்கள். அந்த நபிமார்களுக்கு தர்கா கட்டினா பாருங்க, இந்த முந்தைய சமுதாயம், நபிகள் நாயகத்துக்கு முந்தைய சமுதாயம், மூசா நபிக்கு தர்கா, இஸ்மாயில் நபிக்கு தர்கா, சுலைமான் நபிக்கு தர்கா, தாவூத் நபிக்கு தர்கா, ஈசா நபிக்கு தான் கட்டல, ஏன்னா அவர் மௌத்தா போகாதனால, இல்ல அவர் கட்டிருப்பாங்க. ஈசா நபியை தவிர எல்லாத்துக்கும் தர்கா கட்டி முடிச்சு விட்டாங்க. அப்ப அந்த தர்கா கட்டினவங்களை பத்தி ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க,
நபிமார்களுடைய தர்கா அடக்க ஸ்தலங்களை எல்லாம் தர்காக்களாக ஆக்கினார்களே, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படட்டும் சொன்னாங்க. எப்ப சொல்றாங்க? மரணிக்கிறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி. அப்ப தர்காக்கள் என்பது அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியதா, அது ரஹமத்துக்குரியதா? ஒரு ஊர்ல தர்கா இருந்தால் அல்லாஹ்வுடைய கோபம் அங்கே இறங்குகிறது அர்த்தம், அல்லாஹ்வுடைய ஆத்திரம் இறங்குகிறது அர்த்தம், அல்லாஹ் கட்டுமையாக கோபிக்கிறான் என்ற அர்த்தம். ஏன் சாபம் அர்த்தம்? நான் போடுற சாபமா அது? நீங்க போடுற சாபமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. நீங்க நல்லா சொந்த காரணத்துக்கு சொல்லிடுவோம், அல்லாஹ்வுடைய ரசூல் வாயில வருது சாபம் உண்டாகட்டும். அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையை சொல்றாங்க. இதை கேட்டுக்கொண்டிருந்த ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் இப்படி எச்சரித்திருக்காவிட்டால் சொல்றாங்க, மௌத்தாவுற நேரத்தில் லவ்லா தாலிக்க அப்ரசு கப்ரஹு, ரசூலுல்லாஹ் மட்டும் இப்படி எச்சரிக்கலன்னு வைங்க, அவங்களுக்கும் தரா கட்டிருப்பாங்க. பாயிண்ட் ரசூலுல்லாஹ் எதுக்கு எச்சரிக்கிறாங்க? நம்ம மௌத்தாக போகிறோம், நாம் மரணித்த பிறகு நமக்கு இந்த மக்கள் அன்பு செலுத்துகிறோம் என்ற பெயரில் ஒரு தர்காவை கட்டி விடுவார்கள். அப்படி கட்ட விடக்கூடாது. என் பெயர்ல என்னுடைய அடக்கத்தலத்தில் ஒரு வழிபாட்டு தலம் எழும்பக்கூடாது என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் இப்படி எச்சரித்தார்கள் என்று ஆயிஷா நாயகி சொல்றாங்களே. இப்ப நபிகள் நாயகம் தனக்கு தர்கா கட்டிவிடக் கூடாது என்பதற்குத்தான் இதை எச்சரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நீ எப்படி அப்துல் காதர் கட்டுவ? நீ எப்படி சாவுல மீது கட்டுவ? நீ எப்படி காஜா மீது கட்டுவ? நீ எப்படி இப்ராஹிம் சாஹிப் கட்டுவேன்னு நான் கேட்கிறேன். அப்ப அல்லாஹ்வுடைய இப்ராஹிம் சாஹிப் ஏர்வாடி, அல்லாஹ்வுடைய ரசூல் இதுக்கு தான் எச்சரிக்கை பண்றாங்க. அப்ப இதை கவனிக்க வேண்டியிருக்கு. அது மாத்திரம் இல்ல, அந்த நேரத்தில் அல்லாஹ் துஆ செய்றாங்க. என்ன துஆ செய்றாங்க? அல்லாஹும்ம லா தஜல் கப்ரி வஸன யூபத், யா அல்லாஹ் என்னுடைய கபரை, என்னுடைய அடக்கத்தலத்தை ஒரு வழிபாட்டு தலம் ஆக்கிறாதா அல்லாஹ். அங்க ஒரு பெட்டிஷன், மக்களுக்கு ஒரு கோரிக்கை, அங்க ஒரு பெட்டிஷன் போறாங்க. அல்லாஹ் யா அல்லாஹ் ஏன் கபர் ஆக்கிறாத. இன்னைக்கு பாக்குறவங்க அவங்க துஆவை, அந்த தூய்மையான துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதை பாக்குறீங்களா? ஹஜ்ஜுக்கு போனவங்க இருக்கிறீங்களா? யாராச்சும் இந்த கைது கோபம் இருக்கிறீங்க இல்ல? அரபு நாட்டுக்கு சும்மா போய் மதீனாவுக்கு போனவங்க இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? அங்க போய் ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கத்தலத்தில் நின்று கொண்டு அதை நோக்கி நீங்க கையை எந்த நடக்கும்? பூசை நடக்குமா? பூசை விழுவுமா? ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கத்தலத்தில் நீங்க போய் நின்று கொண்டு ரசூலுல்லாஹ்வே புண்ணிடுவான். போலீஸ் சுருத்தி நிப்பாங்க, போலீஸ் நிப்பாட்டி வச்சிருப்பான், அடி பிச்சு எடுத்துறான். என்னடா அங்க கேட்கறா, அல்லாட்ட கேட்கறா, அங்க எடுத்துடான்றான். இந்த அல்லாட்ட கேட்கிற நீங்க கேட்கிற. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய துஆ ஏத்துக்கலாம் பாத்தீங்களா? என்னுடைய அடக்கத்தலத்தை யா அல்லாஹ் வணக்கத்தலமா ஆக்காதேன்டாங்க. எவனாச்சும் ஆக்குனா அடிதான் கிடைக்கும். ஏன் அடி கிடைக்குது? பொட்டல் புதூர் சகோதரர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு தாய்மொழி அரபி இல்லை, உங்களுக்கு தெரியாது. அவன் தாய்மொழி அரபி, அவன் இந்த ஹதீஸை படிக்கிறான். எதுக்கு அடிக்கிறான்? அவனுக்கு குர்ஆனை ஓதும் பொழுது அவனுக்கு அர்த்தம் தெரியும், ஹதீஸுகளை படிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் தெரியும். இந்த உலமாக்கள் உங்களுக்கு குர்ஆனை தராமல் ஏமாற்றி கொண்டிருந்தார்கள், உங்களுக்கு தெரியாது. அவன் அந்த ஹதீஸை படிச்சதுனாலதான் நபிகள் நாயகம் துஆ செஞ்சிருக்கிறாங்க கேட்க கூடாதுன்னு சொல்லி இவங்க வந்து கையேந்துறாங்க, ஆட்டி பின்னு என்றானா இல்லையா? அப்ப இந்த அந்த இடத்துல அல்லாஹ் காப்பாத்துறான். என்னுடைய சரி நபிகள் நாயகத்தினுடைய அந்த தர்காவுல அடக்கம் பண்ண இடத்துல சந்தன கூட நடக்குதா? நடக்குதாங்க? ஹஜ்ஜுக்கு போனவங்க சொல்லுங்க. இல்ல இல்ல. அப்ப நபிகள் நாயகம் அடக்கப்பட்ட இடத்துல சந்தன கூடு இல்லை. அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த கபரின் மீது சந்தனம் பூசுவது கிடையாது. அங்கே கொண்டு போய் காணிக்கை செலுத்துவது கிடையாது. அங்க உள்ள மண்ணள்ளி திங்கிற கிறுக்கு பசங்க அங்க கிடையாது. மூடர்கள் அங்க கிடையாது. அங்க உள்ள எண்ணெயை வலிச்சு நக்கிற மக்கள் எங்கேயும் கிடையாது. அந்த மாதிரி மக்கள் கிடையாது. அங்க கொடியேற்றம் கிடையாது, கொடி இறக்குதல் கிடையாது, கிறுக்கம் பைத்தியக்காரனை கொண்டு கட்டி போடுறது அங்க கிடையாது, நோயாளிகளை ஏமாத்துறது கிடையாது. இஸ்லாத்தை அறியாத முஸ்லிம் அல்லாத மக்கள் வரும் பொழுது பாத்தியா ஓதுறேன்னு சொல்லி முடிச்ச வைக்கிறீங்களே, அந்த முடிச்ச வைக்கிற ஆளுக்கு இங்க கிடையாது. அல்லாஹ் எப்படி காப்பாத்தணும் பாத்தீங்களா? எல்லாம் நடக்கும் பாத்தீங்கன்னா, எல்லாம் நடக்கும். முடிச்ச வைக்கிற வேலை தான். இதுக்கு இந்த முள்ள மாதிரி முடிச்சு அந்த வேலை செஞ்சு போயிடும்.